என்னை பார்க்கறது பிரசன்னில் இருக்கிறது என்னன்னா பிரபஞ்சத்தை பார்க்கறதுல பிரபஞ்சத்தில் இருக்கிற மையத்தை பார்க்கணும். அவனுக்கு நான் சொன்ன மாதிரி தான் அந்த காலகப்பி தோஷமோ குரு நிந்தனையோ இந்த மாதிரி எல்லாம் இருந்தா முதுகு தண்டோட பிரச்சனையா இருக்கு, நாதம் எந்த பிரச்சனையா இருக்கும். அப்ப நீ பழைய ரேடியேஷனை எடுத்துட்டு வந்து அந்த ரேடியேஷனுக்குள்ள தியானத்தை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இப்ப நான் கொடுக்குற தியானமும் அதுக்கும் இடைவெளி ஏற்படும். இப்ப நீ 2 பாதைக்குள்ள இருக்கும்போது உன்னுடைய வளர்ச்சி டிராப் ஆகும். இந்த 35 நாள் 20 நாள்ல போனெல்லாம் பிடிங்கி வச்சிருவாங்க, எல்லாம் வச்சிருவாங்க. சரி, இந்த கோர்ஸ் முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு இந்த தியானத்துல எப்படி இருந்துச்சு அப்படின்னா அவனுக்கு ரொம்ப வேற மாதிரி இருந்திருக்கும். அப்ப அவனுக்குள்ள என்ன தாட்டு ஓடும் தெரியுமா? அப்ப இங்க இருக்கக்கூடாது, வேகமா சொத்தெல்லாம் வித்துட்டு அந்த ஆசிரமத்துக்கு போயிடணும் அப்படின்வான். அங்க ஏதோ ஒண்ணு இல்லை, அந்த இடத்த அந்த மாதிரி செட் பண்ணிட்டாங்க. உன்னை அமைதிப்படுத்துறதுக்கான ஒரு வித்தையை வச்சு அந்த வித்தையை உங்ககிட்டே கொடுத்து உன்னையே தாலாட்டு பாடி உன்னையே தூங்க வச்சு உங்ககிட்டே பணத்தை வாங்கி உன்னையே அங்கே சாவறதுக்கு புதைக்கிறதுக்கு இடத்தையும் தேர்வு பண்ணி கொடுத்துட்றாங்க. நீ தியானத்தில் ஜெயிக்கிறன்னா எவனோட சின்னமும் உன் காதில் கேட்கக்கூடாது. கேட்காம இருந்தால் நீ தீவிரமாக வளர்ந்துருக்குன்னு அர்த்தம். கேட்டுட்டா நீ இன்னும் அந்த கரடி கூட்டத்துக்குள்ளே தான் இருக்கிறன்னு அர்த்தம். நாக்கை கட்டுப்படுத்த மாட்டேன், எதை வேணாலும் சாப்பிடுவேன், சாப்பிட்டுட்டு ஒரு பஞ்சு டைலாக்க சொல்லிடுவேன், என்னைக்கோ ஒரு நாள் தான் சாப்பிட்றோன்னுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாசத்துல 10 நாள் 20 நாள் தின்றுவேன். எங்களுக்கெல்லாம் உயர்வு கிரெடிட் எது தெரியுமா? மனிதன் வணங்குறது இல்லை, என்ன மாதிரி ஒருத்தன் இருக்கிறான் பாரு, அவன் என்னை நீ நல்லா இருக்கப்பா, நல்லா செய்கிற வேலை அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டான்னா அதுதான் எங்களுக்கு லைஃப். 10,000 ரூபாய்க்காக ஒரு குரு தியானம் சொல்லி கொடுப்பான் பாரு, அவன் எதை எதிர்த்து போராடுறான்னு தெரியாது. நான் எதிர்த்துமா போராடணும்? 9 கோள்களை எதுக்கணும், 27 நட்சத்திரம், 12 ராசி, இவங்களெல்லாம் பார்த்து உனக்கு இதோட அலைவரிசையெல்லாம் இருக்கும். இந்த அலைவரிசையில் அந்த தன்மையிலேருந்து உன்னை பார்த்து அதுக்குள்ளேருந்து நான் செயல்படும். 12 வருஷத்துக்கு ஒருக்கா கும்பாபிஷேகங்கிறது பிரபஞ்சத்திலேருந்து அலைவரிசை வரணும். ஒரு 12 வருஷத்துக்கு ஒருக்கா ஒருத்தருடைய அலைவரிசை சேஞ்ச் பண்ணணும். அந்த அலைவரிசையை பிரபஞ்சமே புதுப்பிக்கும், பிரபஞ்சமே சேஞ்ச் பண்ணும். ஆனால் நீ வேதம் விற்பனத்துக்குள்ளே போட்டனா அந்த கோயில் பிரபஞ்ச கட்டுப்பாட்டில் இருக்காது, வேதம் மந்திரத்து கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடும். ஆப்போசிட்டில் ஒருத்தன் ஆசிரமமே உருவாக்கிடக்கூடாது, உருவாக்குனாலும் நம்ம காலு கீழே தான் இருக்கணும், அவன் வளர்ந்துடக்கூடாது. அப்படிங்கிற இந்த மாதிரி விசேஷ பூஜைகள் தகுடுகள் இதெல்லாம் அங்கே ஆசிரமங்கத்தில் செய்யப்பட்டிருக்கு. இதெல்லாம் உடச்சி சுக்குநூறா நொறுக்கி அதுக்கப்புறம் பூஜை போட்டோம். புரியுதுங்களா? இறைக்கு முன்னாடி எந்த யாகமும் எந்த வேத மந்திரமும் கிட்ட நிற்க முடியாது. அதான் உண்மையான இறை சக்தி. நீங்க பண்ண யாகத்துக்கு பூஜைக்கெல்லாம் நீங்க நினைச்சு பாருங்க, நீங்களே கடவுள நேரம் ஆயிருக்கணும். நீங்க கும்பிட்ட சாமிகளை கும்பிட்ட விஷயங்களை நீங்களே ஒரு நிமிஷம் ஓட்டி பாருங்க, நீங்க பண்ண வேலைகள் எல்லாத்தையும். அது இயல்பு இல்லைங்க. நம்ம எவ்வளவு மூட நம்பிக்கைகளை கையில வச்சிருக்கோங்கிறத நீங்க பார்த்துக்க. இந்த சந்திப்புங்கிறது நான் சொன்னதுதான், நீங்களும் நானும் சந்திக்கணுங்கிறது இந்த முப்பிறப்புல தொடர்புள்ள சந்திப்பு நிகழ்த்துது. சந்திக்க முடியல, இல்லை அடிக்கடி சந்தித்தோம், நம்மளோட உட்காந்து ஒரு தனிமையில் பேசி நம்மளோட எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியல அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். 2 பிரிவாக நீங்கள் பிரிச்சுக்கங்க. சந்திப்புங்கிறது முப்பிறப்போட தொடர்புள்ள சந்திப்பு நிகழ்த்தப்படுகிறது. தியானம் இல்லை, தியானம் பண்ண முடியல, மந்திரத்தை சொன்னால் கூட அந்த மந்திரம் கிடையாது. நான் மீண்டும் சொல்லியிருக்கிறேன், அது ஒரு சவுண்டு. அது ஒரு சவுண்டை உச்சரித்தா நாம் சூட்சமத்தில் உங்களோட தொடர்பில் இருப்போம், உங்களோட விஷயம் இருக்கும். 100% இயல்பாக இந்த பணி ஒரு ஞானங்கிறது நானும் இல்லை, இந்த பிரபஞ்சத்தில் எப்படி இருக்குன்னா தினந்தோறும் இயல்பாக யார் எந்த மந்திரத்தையோ எந்த தியானத்தை பண்ணுறாங்களோ அது எந்த குரு பரம்பரையிலேருந்து கொடுக்கப்பட்டிருக்கோ இந்த பிரபஞ்சத்திலேருந்து இந்த காலகட்டத்தில் அது செயல்படும்னா அவங்களுடைய அலைவரிசை அது உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஆறான்னு சொல்லக்கூடிய அந்த அலைவரிசை, அது இயல்பாக அது வந்துடும். அப்போ ஒரு முறை இல்லை, ஒரு நாளைக்கு நீங்கள் 100 முறை என்னை நினைத்தாலும் அந்த அலைவரிசை உங்கள் கூடவே இருக்கும். அந்த எனர்ஜிங்கிறது இப்போ எங்களுக்குள்ளே என்னென்னா கோடான கோடி எனர்ஜி இருக்குது. அதில் யார் நினைச்சாலும் 1% அவங்கக்கிட்ட போயிடும். அப்போ ஒரே நேரத்தில் என்னோட விஷயங்கள்லாம் என்னென்னா ஒரே நேரத்தில் 1 கோடி பேர்த்துக்கிட்ட ஒரே நேரத்தில் என்னால் பணி செய்ய முடியும். ஒரே நேரத்தில் 1 கோடி பேர்த்தையும் ஒரே இடத்துல உட்கார வச்சு பணி செய்ய வேண்டியதில்லை. ஒருத்தர் மாடு மேய்ச்சிக்கிட்டே தியானம் பண்ணலாம்,
ஒருத்தர் வீட்டில் உட்காந்துருக்கலாம், ஒருத்தர் சமைச்சிக்கிட்டே என்ன நினச்சிட்டு இருக்கிறவர்கிட்டையும் அலைவரிசையாக இருப்போம். ஒருத்தர் மார்க்கெட்டில் காய் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கலாம், ஒருத்தர் இட்லி கடை வச்சுருக்கலாம், ஒருத்தர் ஜவுளி கடை வச்சுருக்கலாம், ஒருத்தர் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கலாம், ஒருத்தர் அன்னதானம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கலாம், ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டு ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கலாம். ஆனால் அந்த நினைப்போ அந்த மந்திரமோ அந்த சவுண்டோ இருக்கும்போது அது இருக்கும். இன்னும் ஒரு குருவை தெய்வீகமான என்னன்னா, நினைக்கிறது கும்பிடுறதுங்கிறது ஒரு விதமான நாம மனித தன்மையில் அடிக்டாக இருக்கும். கும்பிடுறது நினைக்கிறதெல்லாம் தாண்டி ஒரு அலைவரிசையோட சரணாகதியோட தொடர்பு கொள்றதுன்னு அர்த்தம். ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா அது பேர் தொடர்பு. ஐயோ அப்படின்னா அது கதறிக்கு கொன்றோம்ல, அது தொடர்பு இல்லை. அது எதிரில் இருக்கிறவன் ஃபோன் பண்ண யோசிச்சிருவான், அடுத்த வாட்டி இவங்களுக்கு ஃபோன் பண்ணோம்னா அழுது கொண்டுருவாங்க, நம்மளே அழுவ விட்டுருவாங்க அப்படின்ட்டுருவான். அந்த மாதிரி பக்தியில் நீங்கள் வணங்குறது போகிறதெல்லாம் தாண்டி ஒரு தொடர்பு வச்சுக்கிறது. தியானங்கிறது தொடர்பு தான். அப்போ அந்த அலைவரிசையோட தொடர்பு. அப்போ என்னுடைய அலைவரிசை சார்பாக தியானமோ மகாசிவா காற்றுங்கிற அந்த மந்திரமோ ஏதோ ஒன்று இருக்கும்போது என்னுடைய அந்த ஃப்ரீக்வன்ஸை அவங்களால அதை பார்க்க முடியும். அப்போ எப்பயுமே உங்களுக்கும் அதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அது மிஸ் ஆகாது, அது கனெக்ட் இருக்கும். பார்க்கறதுங்கிறது அலைவரிசை தொடர்புங்கிறது வேற, முற்றிலும் மாற வேற. புரியுதுங்களா? அது ஒரு மையத்தை பார்க்குற மாதிரி. இப்போ என்னை பார்க்கறது பிரசன்ட்ல இருக்கிறது என்னன்னா, பிரபஞ்சத்தை பார்க்கறதுல பிரபஞ்சத்தில் இருக்கிற மையத்தை பார்க்கணும். பிரபஞ்சங்கிறது கடவுளுங்கிறது எல்லா இடத்துலையும் வாகித்து இருக்கிறார் அப்படிம்பாங்க. எல்லா இடத்துலையும் வாகித்து இருப்பார், ஆனால் எந்த இடத்துல இருக்கிறாருன்னு ஒருத்தரால் கண்டுபிடிக்க முடியாது. புரியுங்களா? ஒரு 1/2 hourல இங்கே இருந்தேன், 1/2 hour கழிச்சு அங்கே இருந்தேன் பாரு. அந்த மாதிரி இந்த பார்க்கறதுங்கிறது மையத்தை பார்க்குற மாதிரி. இது பார்வை, இதோட விஷயம் இது வேற. ஆனால் தியானத்தில் வீட்டில் நீங்கள் இருக்கிறது எப்பொழுதும் அந்த அலைவரிசையோட தொடர்பில் இருக்கு. அப்போ அந்த அலைவரிசையோட தொடர்பில் இருக்கும்போது அந்த அலைவரிசை என்னன்னா உங்களை வளர வைக்கிறதுக்கு வாய்ப்பை உருவாக்கும். அப்போ நான் தனிப்பட்ட முறையில் நான் என்ன பண்ணுறேன்னா, யாருக்கும் தனியாக தியானமோ தீட்சையோ வகுப்போ இல்லாமல் யார் தியானம் பண்ணுறானோ அவனுக்கு சுவாசமாக இருந்து நான் என் உடலில் என்ன தியானம் பண்ணேனோ அதே மாதிரி அவனுக்கு தியானத்தை நான் கற்றுக் கொடுக்குறேன். அந்த பணியை நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். அதை அவங்களால உணர்றவங்களால உணர முடியும், உணர முடியாதவங்களால நான் ஒன்றும் பண்ண முடியாது. சில பேருக்கு அந்த உடல் உபாமை, அவனுடைய கால சிக்கல், கால சூழல், பல்வேறுபட்ட குருமார்களை பார்த்தோ இல்லை பல்வேறுபட்ட உருவத்தில் தியானத்தாலே துன்பப்படுறான். அவனுக்கு நான் சொன்ன மாதிரி தான் அந்த காலகப்பி தோஷமோ குரு நிந்தனையோ இந்த மாதிரி எல்லாம் இருந்தால் முதுகு தண்டோட பிரச்சனையா இருக்கு, நாதவிந்த பிரச்சனையா இருக்கும், நரம்பு தண்டோட பிரச்சனையா இருக்கும், இரத்த நாணங்கள் பிரச்சனையா இருக்கும். இப்போ அவருக்கு இறைவனை தொடர்பு கொண்டதில் பல்வேறுபட்ட சிக்கல்கள். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, அவரும் நம்ம மந்திரத்தை உச்சரிக்கும் போது அவரை இந்த உடலை சரி செய்யறதுக்கு பல ஆண்டுகள் ஆகும். ஆனால் அவரு டிப்ரெஷனாக ரொம்ப ஆயிராம தினந்தோறும் வாழ்றதுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பேன். அப்போ அவர் மனதை பலப்படுத்துறதுக்கான வேலைகளை நான் இருப்பேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், மனம் இல்லாமல் போகிறது வேற. நீங்கள் பார்க்குற அதிகாரி, நீங்கள் பார்க்குற அரசியல்வாதி எல்லாம் படித்தவங்கெல்லாம் மனம் பலப்பட்டவங்க, மனதை அழிச்சவங்க கிடையாது. மனம் பலமாக இருந்தால் ஒருத்தன் அதிகாரியாக இருப்பான், ஒருத்தன் தலைவனாக இருப்பான். மனம் குருட்டு சிந்தனையாக ஓடிக்கிட்டே இருந்தால் அவன் அதிகாரியாக இருந்தாலும் தலைவனாக இருந்தாலும் அவனுக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு ஒரு 50 பேர் ஒரு நாளைக்கு தேவைப்பட்டுக்கிட்டே இருப்பான். புரியுதுங்களா? அப்போ ஒரு ஞானியாக இருக்கிறவன் மனமே இல்லாதவன். புரியுதுங்களா? மனம் பலப்படுறது அப்படின்னா என்னன்னா, ஒரு நோய், பெரிய நோய் ஒருத்தருக்கு, அவர் என்ன ஆயிரும், அவர் மனம் கிறுக்கு பிடிச்சிடும். கிறுக்குன்னா பயம் வந்துடும், எதை கண்டாலும் பயம், தூங்குறதுனா பயம், சோறு திங்கிறதுனா பயம், பாத்ரூம் போகிறதுனா பயம், எல்லாமே பயமாகி போயிடும் அவருக்கு. அப்போ என்ன ஆகுறது, அவருக்குள்ள என்ன சிந்தனை இருக்குன்னா, இப்போ இதுலேருந்து நான் ரிலீஃப் ஆகி நான் நார்மலாக நடக்கணும், ஓடணும், அதுதான் நினைப்பாரு. ஆனால் இதுக்குள்ளே வாழணும், இதுக்குள்ளேயே நோய்க்குள்ளேயே எப்படி வாழணும்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு நோய் வந்துடும், அந்த நோய்க்குள்ளே 10 வருஷம் நீ இருக்கணும், அந்த நோய்க்குள்ளே சிறப்பாக வாழணும், அதை தெரிஞ்சுக்கணும், அது ரொம்ப முக்கியம். அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, அந்த நோய்க்குள்ளே அவன் வாழணும், அப்போ அவன் மனதை பலமாக வச்சுக்கணும். அப்போ என்ன பண்ணுவோம்னா, எங்களை சிந்தனையே அவனுக்கு வர்ற மாதிரியோ இல்லை அவனுக்கு பிடிச்ச இறை சிந்தனையோ வர்ற மாதிரியோ, அவன் ஒரு இறையை நினைக்கிற மாதிரி இந்த மனதை பலப்படுத்தி விட்டுட்டோம்னா அவன் கொஞ்சம் ஒரு 20% பயத்தில் இருப்பான், பாக்கி அவன் கொஞ்சம் தெளிஞ்சு இறைவனை நினச்சிக்கிட்டே இருப்பான். இப்போ இந்த வேலையை நாங்கள் பண்ணோம். அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, குருநாதரை பார்த்தோம், உடம்பு சரியாகலைன்னா அப்படி உடம்பை சரி செய்ய முடியாது கண்ணா, அப்படிலாம் செய்ய முடியாது.
அப்படியெல்லாம் செய்யறதுக்கு டாக்டர் வேணா உன்னை யாருன்னு அறியாம அவர் ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துக்கிட்டே கிடப்பாரு. நான் அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது. ஒன்று, அந்த நோய்க்குள்ளே நீ வாழணும், நோய்க்குள்ளே இருக்கணும். ஆனா அதுக்குள்ள நீ பலமா வாழணும். ஒரு குடிசை வீட்டில் ஒருத்தர் வாழ்வாருங்க. அவரை நான் எப்படி பார்க்கறேன்னா, அவருக்கு மாடி வீடு கட்டி கொடுக்க மாட்டேன். அவர் குடிசை வீட்டில் இல்லாத நினைப்பை நான் ஏற்படுத்துவேன். இதுதான் என்னுடைய ரோல். அவருக்கு மாடி வீடு கட்டி கொடுத்தா நான் பெரிய குருநாதர்னு நீ நினைச்சிட்டேன்னா நீ முட்டாள். நான் குடிசை வீட்டில் தான் இருக்கிறேன், ஆனால் அந்த நினைப்பே இல்லை அப்படிங்கிற அந்த எண்ண அலைவரிசையை நான் ஏற்படுத்துவேன். அப்போ ஒருத்தன் ஜாதியால் மோசமாக பாதிப்பு அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறான், அவன் என்கிட்ட வர்றான் தியானம் அப்படின்னா, அவன் என்னன்னா ஜாதியே மறந்து போகிற அளவுக்கு நான் ஒரு வேலையை பார்த்து விட்டேன். புரியுதுங்களா? அதனால நான் போய் எதிரில் இருக்கிற ஜாதிக்காரங்களாம் கத்தி எடுத்து சண்டை போட்டுட்டு இருக்க மாட்டேன். புரியுதா? நான் இறங்கி போகிறவன்ல, ஏறி போகிறவன், நான் ஆச்சா ஊச்சா அப்படின்னு பஞ்சு டைலாக்லாம் பேசிட்டு அழிஞ்சுங்க, இதெல்லாம் சரி வராது. அப்போ அவனுக்குள்ள என்னன்னா, அவனுக்குள்ளன்னு ஒரு ஜாதி இருக்குல்ல, அந்த நினைப்பே வராமல் ஆக்கி போடுவேன். இப்போ அவனுக்கே ஒரு ஜாதி இருக்குன்னு நினைப்பு வரலன்னா, ஆப்போசிட்ல ஜாதி இருக்கிற நினைப்பு எங்கேருந்து வரப்போகுது அவனுக்கு? இந்த அலைவரிசையை ஏற்படுத்துவோம். அப்போ பல்வேறுபட்ட செக்ஷன்ல இங்க இருக்கிற எல்லா ஆன்மாக்களையும் லிஸ்ட் அவுட் பண்ணி 150 பேர்னா 150 பேர்த்தையும் பிரிச்சு பார்த்தா அவன் காலக்கணக்கு அவனோட செயல்பாடுகள் வெவ்வேறா இருக்கும். வெவ்வேறு காலக்கணக்கு, வெவ்வேறு ராசி, வெவ்வேறு திசை, வெவ்வேறு நட்சத்திரம். ஒரே நட்சத்திரத்துல 2 பேர் இருந்தா கூட அவனுடைய பிறந்த நேரத்துல மாறுபடும், அலைவரிசை தன்மைகள் மாறுபடும். ஒரு சுழற்சி இங்கேருந்து சுத்தம், ஒரு சுழற்சி இங்கேருந்து சுத்தம், ஒரு சுழற்சி இங்கேருந்து சுத்தம். அப்போ அந்த டைமிங் வேறுபட ஒரே அலைவரிசை தான் அது வேறுபட்டே இருக்கும். அப்போ ஒவ்வொருத்தரையும் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் வழி நடத்த முடியும். அப்போ மெயின் இந்த பிரபஞ்சம் என்ன வச்சிருக்குன்னா, இறை ஆற்றல், இறைத்தன்மை. நீங்கள் நினைக்கிற இந்த பிரபஞ்சத்திலேருந்து வர்ற அலைவரிசை எல்லாமே சூட்சமத்துக்குள்ள ஒருத்தன் உண்மையாக இறையை நினைக்கும் போது அவன் என்ன வேலை செய்கிறானோ அப்போ அவன் கூட சூட்சமத்திலேயே இதை ட்ராவல் பண்ணு, அவனை சூட்சமத்திலே வழி நடத்த ட்ரை பண்ணுது. அப்போ அவங்க எல்லாருமே பிரசன்ஸை பார்க்கணும்னு விரும்புகிறாங்க, பிரசன்ஸோட உரையாடணும்னு நினைக்கிறாங்க. அது பிரசன்ஸோட உரையாடுறத தவிர்க்கப்படணும், அது எல்லா நேரத்திலையும் சாத்தியப்படுத்த முடியாது. புரியுதுங்களா? இப்போ நான் வளரும் போது 90 விழுக்காடு நேரடி பிரசன்ஸே இல்லை. அப்போ நேரடி பிரசன்ஸ் இல்லாமல் ஒருத்தன் 90 விழுக்காட்டில் வளர்ந்துருக்கான். நீங்கள் அத்தனை பேரும் நேரடி பிரசன்ஸில் தான் ஆலியாரில் போய் தீட்சை கற்றுக்கிட்டீங்க, கோயம்புத்தூரில் தீட்சை கற்றுக்கிட்டீங்க, சென்னையில் கற்றுக்கிட்டீங்க, உங்கள் பகுதியில் இருந்தால் எத்தனையோ பேர்த்துக்கிட்ட கற்றுக்கிட்டீங்க. ஆனால் நேரடி பிரசன்ஸில் இருந்து உங்கள் வளர்ச்சி என்ன இருக்குது? நேரடி பிரசன்ஸில் இல்லாமல் நான் என்னுடைய வளர்ச்சி என்ன? அப்போ எப்போ நேரடி பிரசன்ஸ் இருக்கணும், எப்போ நேரடி பிரசன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது. அப்போ பிரபஞ்சத்தோட விஷயம் என்னவா இருக்கு அடிப்படையானா, இவன் வளரணும், அவ்வளோதான். இவனுக்கு பிரசன்ஸ் முக்கியம் கிடையாது, காட்சி முக்கியம் கிடையாது. இப்போ நான் ப்ரெசன்ஸாக தோண்டி அவனுக்கு ஒன்றும் செயல்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவன் வளர்கிறதுக்கு என்ன தேவையோ அதுதான் வேணும். இப்போ நீங்கள் அத்தனை பேரும் வளரணும், அதுக்கு என்ன தேவையோ அதை தான் நான் முற்படுவேன். அந்த செயல்பாடுகளுக்குள்ளே இருக்கணும். அப்போ நான் முடிஞ்ச அளவுக்கு தடுத்து ஆட்கொண்டு வேற தியானத்தை பண்ணிடாம, ஏன் வேற தியானத்தைனா எனக்கும் அந்த தியானத்துக்கு சண்டையாகுதுன்னா அது உன் வளர்ச்சியை பாதிக்கும். நான் என்னன்னா அலைவரிசையாக பார்க்குறேன், நீ இந்த காலகட்டத்தோட அலைவரிசையை பார்க்கணும். அது உன்னுடைய நம்பகத்தன்மையான தேவை. நீ இப்போ இருக்கிறன்னா 9 நவகிரகங்கள்லேருந்து ஒவ்வொரு ரேடியேஷன் உனக்கு கிடைக்குது. இப்போ உனக்கு சுக்கிர திசைன்னா சுக்கிரன் 90 விழுக்காடு கிடைக்கும். பாக்கி இருக்கிற 8 கிரகங்கள் இருக்குல்ல, அதுல எல்லாம் 10% தான் அலைவரிசை. இப்போ உனக்கு கோள்கள் உச்சம், ஒரு 4 கிரகம் உச்சம் அப்படின்னு வச்சுங்க, அந்த ராகு கேது இந்த மாதிரி ஒரு 4 கிரகம் உச்சம்னா அதுலேருந்து எப்பயுமே உனக்கு என்ன ஆகும்னா ஒரு 60% 70% கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ பாக்கி எல்லாம் கம்மியாக கிடைக்கும். அப்போ கம்மியாக கிடைக்கும் போது என்னன்னா, எது உனக்கு டாமினேஷனாக இருக்கோ அந்த தன்மையில் தான் நீ வேலை செய்வ. நீ சிந்தனைன்னு ஒன்று சொல்கிற பாரு, அந்த சிந்தனை உன்னுடைய ரேடியேஷன்லேருந்து தான் உருவாகும். நீ ட்ரெஸ்ஸு ஒன்று போடுற பாரு, அதுவும் அதுலேருந்து தான் உருவாகும். புரியுதா? எல்லாமே உனக்கான ஒரு செயலை பண்ணிக்கிறதுக்கெல்லாம் காரணம் அங்கேருந்து தான் இருக்கு. அப்போ ஒரு மனிதன் கீழ் நோக்கி போறது, ஒரு மனிதன் விபத்தை சந்திக்கிறது, ஒரு மனிதன் ஆசைப்படுறது, ஒரு மனிதன் ஒரு பெண்ணை பார்க்கறது, ஒரு மனிதன் ஒரு பெண்ணை விட்டு விலகிறது, எல்லாமே அந்த ரேடியேஷனுக்குள்ள தான் இருக்கும். அப்போ அந்த ரேடியேஷனை கணக்கில் வச்சு என்ன செயல்பாடுகளோ அப்படிதான் வேலை செய்ய முடியும். அப்போ அதே மாதிரி தான் தியானம். அப்போ நீ பழைய ரேடியேஷனை எடுத்துட்டு வந்து அந்த ரேடியேஷனுக்குள்ள தியானத்தை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இப்போ நான் கொடுக்குற தியானமும் அதுக்கும் இடைவெளி ஏற்படும்.
இது என்னுடைய தியானம் வேற ஒரு பாதையை காட்டும், அதோட தியானம் வேற பாதையை காட்டும். இப்ப நீ 2 பாதைக்குள்ள இருக்கும்போது உன்னுடைய வளர்ச்சி டிராப் ஆகும். புரியுதுங்களா? அப்ப ஒரு குரு என்ன சொல்வார்னா, 50 குரு முக்கியம் கிடையாது, வளர்ச்சி தான் முக்கியம். அப்ப 50 குருவும் ஒவ்வொரு மனிதனையும் சந்திக்கணும். ஒரு மனிதன் 50 குருவை சந்திக்கணும். 50 குருவும் ஒரே நேரத்தை சந்திக்க மாட்டான். இப்ப 6 சக்கரமும் 6 குருன்னு வச்சுக்க. 6 சக்கரமும் ஒரே நேரத்தில் உனக்கு பிரசன்ஸ்ல வேலை செய்யாது. ஒவ்வொரு சக்கரத்தையும் ஒரு பிரசன்ஸ்ல அதோட தன்மை என்ன, அதோட டீட்டெயிலிங் என்ன, அந்த சக்கரத்தோட என்னென்னலாம் உனக்கு நிகழுங்கிறத நீயே உணர முடியும். அப்ப அந்த செயல்பாடுகள்ல இருந்து நீ உருவாகி அடுத்த குரு கிட்ட போகும். அது அடுத்த தன்மை, வேற ஒரு தன்மையை அது உருவாக்கி கொடுக்கும். அப்ப நீ என்ன நினைப்பன்னா, நான் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆரம்பத்துல தியானத்துல இப்படி இருந்தேன், இப்ப எல்லாம் நல்ல தியானம் வருது, 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார்ந்தேன், இப்ப எல்லாம் 7 மணி நேரம் 8 மணி நேரம் உட்காடுறேன், இப்பெல்லாம் எப்பவுமே தியானமா பண்ணணும்னு தோணுது, குருவே நினைக்கணும்னு தோணுதுன்னா அப்ப நீ வளர்ந்துகிட்டு இருக்கிற. அப்ப இந்த வளர்ச்சியில உள்ள பல்வேறுபட்ட வேலைகள் நடக்கும். அப்ப அது டிராப் ஆகாம பணி செய்யணும். அதுல பல்வேறுபட்ட விஷயம் இருக்கு. டிராப்ல என்னென்ன விஷயம் இருக்குன்னா, உடல் ஒவ்வாமை ஆகக்கூடாது, அந்த வெப்ப சலனங்களையும் கட்டுப்படுத்துறதுக்கு அது உள் உணர்வுல அதை சரி செஞ்சு அதை எப்படி உடலை வச்சுக்கணுங்கிறதுலையும் நம்மளுடைய பொறுப்புகளும் செயல்களும் இருக்கு. இப்ப கோடான கோடி பேர் தியானம் கொடுக்கறவங்ககிட்ட, குருமார்கள்ட்ட என்னன்னா, அவங்க உடலை எப்படி உங்களை பார்த்துக்கணுங்கிறத நீங்க அவங்க ஆசிரமத்தில் இருந்தீங்கன்னா அவங்க உணவு மூலியமா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்ப நாங்க உணவு மூலியமா கொடுக்க மாட்டோம், சூட்சமத்துல உனக்கு உணர்த்துவோம். இல்லைன்னா தடுத்து ஆட்கொண்டு உன் உணவையே வேற ஒருத்தன் அந்த பக்கமா போயிட்டு இருந்தவன் திடீர்னு உங்களுக்கு ஒரு மிளகு ரசம் கொண்டு வந்தாங்க இந்தாங்கன்னு கொடுக்க வைப்போம். திடீர்னு இன்னொருத்தனோட தடுத்து ஆட்கொண்டு அவனையே ஒரு மூலிகை ரசத்தை வைக்க சொல்லி அவன் யதார்த்தமா உங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போம். இதெல்லாம் சூட்சமத்துல நடக்கிற விஷயம். அவனை உங்களை பிடிச்சி போயெல்லாம் செய்யறது கிடையாது, உங்களை நேசிச்சு செய்யறதெல்லாம் கிடையாது. அதுக்குள்ள நீங்க நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கணும். அப்ப இதெல்லாம் அந்த வளர்ச்சி டிராப் ஆகாம நடக்கணும். அப்ப தியானம் டிராப் ஆகாம நடக்குதுன்னா அது இந்த காலகட்டத்தோட அலைவரிசையோ ஒரு குரு கொடுத்துருக்க தீட்சையோ அது முழுமையா வேலை செய்யறதுக்கு ஒரு பேஸ் கொடுக்கணும். அந்த பேஸ்ல இருந்து வேலை செஞ்சாதான் அது செய்ய முடியும். ஒரு ராக்கெட்டை உருவாக்கிட்டு இருக்க இன்ஜினியர், ஒரு மெக்கானிக், ஒரு இன்ஜினியர், ஒரு விஞ்ஞானி திடீர்னு 10 நாள் வேலை செஞ்சுட்டு இன்னொரு ராக்கெட்டையும் நீங்க செய்யுங்க அப்படின்னா குழப்பமாவார ஆவாமட்டாரா? ஏன்னா ஒரு ராக்கெட்ல ஃபுல்லா உருவாக்கிடுவாங்க, அது ஃபெயிலியர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபால்ட்டாக தான் இருக்கும். இரவு பகல் பாராம பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி உன் தியானத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குட்டி நரம்பு ஒன்று படுக்க போட்டுரும். எவ்வளவு பெரிய உடல்ல ஒரு குட்டி நரம்பு என்ன பண்ணும், உன் தியானத்தையே சிதைச்சிரும். புரியுதா? அப்ப அந்த விஷயத்த சூட்சமத்துல அந்த குட்டி நரம்பை விழிக்க வைக்கிறதா இல்ல தூங்க வைக்கிறதா, இவ்வளவு பெரிய ப்ராசஸ். அப்ப அது சூட்சமத்துக்குள்ள வளர வைக்கிறதுக்கு வாய்ப்புகளை உருவாக்கணும். தியானத்துல நீங்க ஜெயிக்கணும் தோக்கணுங்கிறதெல்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல ரேடியேஷன் கிடைச்சிச்சுங்களே. இப்ப நீங்க இருக்கிற இடம் சொர்க்கமா நரகமா அப்படின்னா, நல்ல ரேடியேஷன் இருந்தா அந்த இடம் சொர்க்கமா கொஞ்சம் கொஞ்சமா மாறும். சரியான ரேடியேஷன் இல்லைன்னா அது நரகமா மாறி இருக்கும். ஆனா நீ சொர்க்கமா நீயே கற்பனை பண்ணிக்க. புரியுதா? இதுதான் விஷயம். அப்ப உனக்கு உடலுக்குள்ள என்னன்னா, இந்த உடல் என்பது இந்த ஒரு கல்லு ஒரு பாறை எல்லாம் இருக்குல்ல, அதுல பாசா முடிச்சிருக்குன்னு வச்சுக்க. நீ அந்த கல்லை எடுத்து சுத்தமா விளக்கிட்டு வெயிலில் காய வச்சு ஒரு கல்லையா அடிக்கிட்டேன்னா அந்த வெயில் படும்போது அப்படியே பளிச்சுன்னு மின்ற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி தான் உன் உடல். அப்ப இந்த தியானத்துக்குள்ள அந்த உடல்ல இருக்கிற செயல்கள், அந்த தன்மைகள், அந்த கழிவு, தேவையற்ற கழிவுகள், தேவையற்ற செயல் எல்லாத்தையும் அப்படியே வெளியேற்றுறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி அதுக்குள்ள இந்த அலைவரிசை படப்பட என்ன ஆகும்னா அந்த நரம்பு மண்டலங்கள், அந்த இரத்தங்கள், அந்த புது செல்லெல்லாம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு உருவாகும். உன்னுடைய கிட்னி, உன்னுடைய லிவர், உன்னுடைய கல்லீரல் இதோட செயல்பாடுகள்லாம் 60% 70% தான் இருக்கும். ஆனா அந்த தியானத்துக்குள்ள நீ புது ரேடியேஷன் கிடைச்சு அதை தக்க வச்சுக்கிட்டேன்னா அதோடைய தன்மை எல்லாம் மாறத்தொடும். அப்ப புது இரத்தத்துல மாற்றம் ஏற்படணும், நரம்பு மண்டலத்துல மாற்றம் ஏற்படணும், கழிவுகள் அன்றாடு ரிலீஸ் ஆகப்படணும்.
அப்போ அந்த செல்கள் தினந்தோறும் புதுப்பிக்கப்படணும். அப்போ புதுப்பிக்கப்படும் போது அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, மழை துளிகள் விழுந்தோடனே உங்கள் ஊரில் பார்க்க க்ரீனாக தெரியும். ஒரு வாரம் ஆகும், ஃபஸ்ட்டு விழுந்துடும், ஒரு வாரம் கழிச்சு க்ரீன் தெரியுதுல்ல. அந்த மாதிரி என்னுடைய ரேடியேஷன் என்ன பண்ணுன்னா உள்ளே போய் அந்த கழிவுகள் எல்லாம் அகற்றிட்டு புது செல்லை உருவாக்கும். அப்போ என்ன ஆகும்னா, உனக்கு க்ரீன் எங்கே வரும்னா, உன் ஹார்மோன்கள்லாம் செயல்பாடுகளில் 70 இருக்கிறதுல 80 சொல்ல ஆரம்பிக்கும். அப்போ உனக்கு என்ன ஆகும்னா, உற்சாகம் வரும், சுறுசுறுப்பாக வேலையை செய்ய தொடங்குவேன், தியானத்தை நல்ல முறையில் செய்வேன். ஒருத்தரை பார்க்கும்போது நல்ல தன்மையில் ரியாக்ஷனில் பேசுவேன், சிரிச்ச முகத்தோட. உன்ட்ட வந்தால் ஒரு பாசிட்டிவிட்டி தெரியுது. அந்த பாசிட்டிவிட்டி எங்கே ட்ராப் ஆகும்னா, உன்னுடைய ஹார்மோன்கள்லாம் குறைஞ்சிச்சுன்னா நீ வெம்பி போன மாம்பழம் மாதிரி ஆகிப்போகுது. இதை போய் பார்த்தோமா, என்னடா இது அப்படிங்கிற கதையாயிரும். ஏன்னா உன் முகங்கள், உன் உடல்கள் இதெல்லாம் என்ன ஆகும்னா சுருங்க தொடங்கும். அந்த தன்மைகள்லாம் அப்படியே பேக் அடிக்கும். இப்போ நீ உங்கள் ஊரில் கிரீன் இல்லாமல், அந்த மழையே இல்லாமல் புல்லெல்லாம் கருக்குது இல்லை, அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு தேவையானது கீழே வேருக்கு தேவையானது எனர்ஜி கிடைக்கல. அந்த வேருக்கு தேவையான எனர்ஜி கிடைச்சா அது என்ன பண்ணும், பழுத்த கலரில் இருக்கிறது திருப்பி கிரீன் கலருக்கு மாறும். இப்போ உன் உடலுக்குள்ள எல்லா இடலுக்குள்ளேயும் இந்த இப்படி முகங்கள் வெவ்வேறு தன்மைகளில் மாறுது, உடல் இப்படி இருக்குன்னா உள்ள உன்னோட வேருங்கிறது என்னன்னா உன்னை சுற்றி இருக்கிற அந்த உறுப்புகள் தான். அதோட செயல்பாடுகள்லாம் அவ்வப்போது இந்த பூமியில் எப்படி சுழற்சி இருக்கோ அது மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த தியானத்தில் புது செல்கள் உற்பத்தி ஆகும்போது அந்த ஹார்மோன்களோட இயக்கங்கள்லாம் மாற்றம். இப்போ இந்த ஹார்மோன்களோட இயக்கத்தில் தான் ராமலிங்க சுவாமிகள் மாதிரி கண்டுபிடிச்சி நம்ம தியானத்தில் பார்க்கும்போது இந்த நான்வெஜ்கள் போய் அந்த ஹார்மோன் இயக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுது. 4 மணி நேரம் ஒரு உணவுக்காக போராட வேண்டிய ஒரு மெஷினு 8 மணி நேரம் போராட வேண்டியது. அப்போ நீ கண்ட ஆயிலை ஊற்றி ஃப்ரைட் ரைஸை அரை வேக்காட்டில் சோறு அதெல்லாம் சாப்பிடும்போது என்ன ஆகுன்னா, அது ஒரு 8 மணி நேரத்துக்குள்ள ஒரு உணவு சரியாகி கழிவாக வெளியில் வரணும். அது 16 மணி நேரம் 17 மணி நேரமாகி வெளியில் வர மாட்டுது. அப்போ வெளியில் வராதனால என்ன ஆகுன்னா, உன்னுடைய ஹார்மோன் செயல்கள்லாம் சேஞ்ச் ஆகும். அப்போ உள்ள உனக்குள்ள என்ன ஆகுது, மலை வாசல் தவறாக வேலை செய்ய தொடங்குது, உனக்கு அந்த யூரின் போகிற வாசலும் தவறாக வேலை செய்ய தொடங்குது. அப்போ உள்ளே இருக்கிற அந்த உணவு குழாய்க்குள்ள இருக்கிற வாசல்கள், குடல்களில் இருக்கிற வாசல்கள், இதெல்லாம் என்னன்னா ஒரு உறுப்புகளோட செயல்பாடுகளை பார்த்து அதோட செயல்பாடுகளாக ஸ்பீடு குறையுது. இதனால தான் பெரியவங்களோட நம்மளோட சயின்ஸ் படி இரவுகளில் நம்ம தூங்க போகிறதுனால தான் அதிக உணவு நம்ம எடுக்கிறது கிடையாது. அப்போ ஃபுல் அங்கே எல்லா உறுப்புகளுக்கும் ஓய்வு இருக்கிறதுனால அதை நம்ம ஃபுல்லாக டம்ப் பண்ண வேண்டியதில்லை. இப்போ நம்ம களத்தில் இருந்து பணி செய்கிறோம், காலையில் வேலை செய்கிறோம் போகிறோம்னா, இப்போ ஹார்மோன்களோட இயக்கங்கள்லாம் உறுப்புகளோட இயக்கங்கள்லாம் தீவிரமாக இருக்கிறதுனால அதுக்கு செரிக்கும் தன்மையை இயல்பாக நாமளே ஏற்படுத்தி கொடுக்குறோம். நாம் ஓட ஆட அப்படி இருக்கும்போது அங்கங்கே நடந்துகிட்டு இருக்கோம். பகல்களில் பல வேலைகள் செய்கிறதுனால அதுங்களுக்கு இன்னும் வேலை ஈஸியாக போய் அது ஒரு வேலை நடக்குது. அப்போ உடலை சும்மாவே வச்சிருக்கும் போது அதிக உணவுகளை போட்டு உறுப்புகளுக்கு வேலை கொடுக்கக்கூடாது. அப்போ தியானம் பண்ணவங்க உணவுகளுக்கும் தியானத்துக்கும் ஒரு இடைவெளி உழுவுது. எங்கே உழுவுதுன்னா, அவங்களுக்குள்ள என்னன்னா அந்த உணவுலேருந்து கிடைக்க வேண்டிய எனர்ஜியாக தியானத்திலேருந்தே கிடைக்குது. அப்போ அந்த உறுப்புகள்லாம் என்னன்னா மகிழ்ச்சி ஆகுது. அப்போ வெறும் செக்கை எதுவுமே போடாமல் ஆட்டினா ஃப்ரீயாக ஓடும்ல, அந்த மாதிரி உன் உடலுக்கு என்ன ஆகும்னா உன் ஹார்மோன்கள்லாம் ஃப்ரீயாக சுற்ற ஆரம்பிச்சிடும். அப்போ லோடேஜுக்கு கம்மியாகுது. அப்போ உனக்குள்ள என்ன ஆகுதுன்னா ஒரு பெரிய பருவ மாற்றத்தில் நீ ஒரு நல்ல செயலை உருவாக்கிக்கிறதுக்கு வாய்ப்பை உருவாக்கு. அப்போ அதுலேருந்து உனக்கு என்ன கிடைக்குதுன்னா ஆயுள் கூடுது. அப்போ உடலில் நீ பலவீனமாக காலோ கையோ இந்த மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போ கை கால் உடல் பலவீனமாக ஆக தான் நீ என்ன பண்ணுறன்னா, நீ பலவீனமானது பத்தாதுன்னு உன் புள்ள, உன் பேர புள்ள, உன்னை சுற்றி இருக்கிறவன் அத்தனை பேர்த்தையும் ஒரு நோய் தொற்றை விட்ற மாதிரி ஒரு பலவீனத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்க, புலம்பிக்கிட்டே இருக்கிற. காலையில் ஆரம்பித்து நைட்டு வரைக்கும் தூங்க மாட்டுற, கிக்கி பூச்சி மாதிரி கத்திக்கிட்டே கிடக்குற. இந்த கால் இப்படி இழுக்குது, இந்த கை இந்த பக்கம் இழுக்குது, இந்த வாய் இந்த பக்கம் இழுக்குது, இதை யார்கிட்ட போய் சொல்கிறது, என்ன பண்ணுறது, எத்தனையோ மருந்துகளை போடுறேன், எத்தனையோ மாத்திரையை போடுறேன். நீ கீக்கி பூச்சி ஆகி ஒருத்தனுக்கு நோயே இல்லாதவனுக்கு நோய் வர்றதுக்கான ஏற்பாடுகளை பண்ணி விட்டுற. புரியுதுங்களா? இப்போ இது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு ரிப்ளைட் ஆகும். இப்போ நம்ம வீட்டிலலாம் இது நடக்குது. இதையும் பயன்படுத்தி உங்களுக்கு மருத்துவத்தில் கவுன்சிலிங்கு, இதுலேயும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு, இதுலேயும் ஒரு வேலை நடக்க கவர்மெண்ட்டோ ப்ரைவேட்டோ இதையும் உட்படுறாங்க.
அப்போ இந்த மாதிரி பணக்காரன் காலேஜில் உள்ள பசங்கள்லாம் மனம் கண்ணா பின்னான்னு வேலை செய்யுது, படிப்பு ஏற மாட்டுது, நம்ம போத வஸ்திரங்கள் அது இதெல்லாம் தேடுறோம். அப்போ இந்த சிவராத்திரியில் ஆடுற மாதிரி ஒரு குருநாதர் கிடச்சிட்டா போய் உட்காந்து 48 நாள் ஒரு வெள்ளை சட்டையோ வெள்ளை வேட்டியோ ஏதோ ஒன்று கொடுப்பாங்க, கட்டிக்கிட்டு காலையில் ஒரு கஞ்சியை கொடுப்பாங்க, அந்த மலைத்தொடரில் ஒரு பாட்டை போட்டு விடுவாங்க, அப்படியே ஒரு 4 நாள் உட்காந்து ஆசுவாசப்படுத்திக்குவாங்க. அப்புறம் அங்கிட்டு சந்திர குளியல் சூரிய குளியல்னு குடிச்சுக்குவாங்க, அப்படியே சுற்றுவாங்க. அவங்க வியூ, அவங்க அட்மாஸ்பியரில் மனம் உடல்லாம் நல்லா இந்த 35 நாள் 20 நாளில் ஃபோனெல்லாம் பிடுங்கி வச்சுருவாங்க, எல்லாம் வச்சுருவாங்க. சரி, இந்த கோர்ஸ் முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு இந்த தியானத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா அவனுக்கு ரொம்ப வேற மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா கரடிகளையும் நாய்களையும் பார்த்துக்கிட்டு இருந்தவனுக்கு அங்கே சத்தம் இல்லாமல் அந்த மலைத்தொடர்கள் எப்படி இருக்கும், திருப்பி எங்கே அவனை அனுப்புவாங்கன்னா கரடிகள்கிட்ட தான் அனுப்புவாங்க. அவன் யாரை சந்திக்க வர்றான்னா திருப்பி கரடிகளை தான் சந்திக்க வருவான். இப்போ அங்கேருந்து நேரடியாக இங்கே வருவான், இங்கே திருப்பி கரடிகளோடையே பழகுவான், திருப்பி இப்படி ஆயிடுவான். அப்போ அவனுக்குள்ளே என்ன தாட்டு ஓடும் தெரியுமா, அப்போ இங்கே இருக்கக்கூடாது, வேகமாக சொத்தெல்லாம் விற்றுட்டு அந்த ஆசிரமத்துக்கு போயிடணும், அங்கே தான் நிம்மதி இருக்குது, அங்கே ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்வான். அங்கே ஏதோ ஒன்று இல்லை, அந்த இடத்த அந்த மாதிரி செட் பண்ணிட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ அந்த சூழலை அமைச்சு அவங்க ஒரு வேலையாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மலைத்தொடர் அமைச்சு அந்த மலைத்தொடருக்குள்ளே ஒரு அறை அமைச்சு அதுக்குள்ளே ஒரு பிரத்யேகமாக ஒரு உணவை அமைச்சு அதுக்குள்ளே ஒரு சவுண்டை கண்டுபிடிச்சு அதுக்குள்ளே ஒரு மந்திரத்தை கண்டுபிடிச்சு உன்னை அமைதிப்படுத்துறதுக்கான ஒரு வித்தையை வச்சு அந்த வித்தையை உங்ககிட்டே கொடுத்து உன்னையே தாலாட்டு பாடி உன்னையே தூங்க வச்சு உங்ககிட்டே பணத்தை வாங்கி உன்னையே அங்கே சாவறதுக்கு புதைக்கிறதுக்கு இடத்தையும் தேர்வு பண்ணி கொடுத்துட்றாங்க. நீ என்ன பண்ற, கடைசி வரைக்கும் கடவுளை பார்க்கல, உனக்குள்ள ஒரு நல்ல தன்மையை பார்க்கல, அந்த ஆனந்தத்தையும் அந்த அப்படியே ஒரு பரவசத்தையும் பார்த்துட்டு நீ ஆழ்ந்து செத்து போயிடணும். இதுதான் நிகழ்வு, இதுதான் அங்க இருக்கிற விஷயமா இருக்கு. அப்ப இது மாதிரி தான் ஒரு விஷயத்துக்குள்ள தாண்டி ஒரு கரகரப்பான இடத்துல எனக்கு என்ன தெரியுமா, நான் கரடிகளோட இருந்தேன். நரிகள் ஊழ விட்டுக்கிட்டே கிடக்கும். நரிகள் கரடிகள்ங்கிறது உண்மை நரிகள் கரடிகள்ல மனிதன் தான். இந்த பக்கம் ஒரு கிளவி கத்தும், இந்த பக்கம் ஒருத்தன் கத்துவான், இந்த பக்கம் ஒன்று செய்வோம். நான் ஊர்ல கிராமத்துல தியானம் பண்ணிட்டு இருப்பேன், விளக்கமுத்தை கொண்டாந்து என் காலடியில போடுவாங்க, டமால்னு எப்ப பார்த்தாலும் கண்ணை மூடிட்டு உட்காந்துக்கிட்டு என்ன இது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பக்கத்துல கத்துவாங்க, துணியை துவைப்பாங்க, அப்படியே சீரியஸா அவங்க கதையை பேசுவாங்க. ஒருத்தர் சீரியஸா உண்மையிலே கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்காருலாம் கிராமத்துல நினைக்க மாட்டான், எல்லாம் பேசுவாங்க. ஆனா அந்த இடைச்சல்ல எனக்கு ஒரு தனிமை கிடைத்தது, அந்த இரைச்சல்ல நான் வளர்ந்தேன். அப்ப அதுக்கு காரணம் அந்த ரேடியேஷன். ஆசிரமம் இல்ல, அமைதி இல்ல, குயில் சவுண்டு இல்ல, நமச்சிவாயம் இல்ல, மந்திரம் இல்ல, 7 மணிக்கு கஞ்சி இல்ல, 9 மணிக்கு மணி அடிச்சு கஞ்சி இல்ல, எந்த செயலும் இல்ல, ஒரே சத்தம். நான் சாக போறேன் ஒருத்தன் கத்துவான், எனக்கு சுகர் வந்துருச்சு ஒருத்தன் கத்துவான், இன்னொருத்தன் சுகர் மாத்திரையை காணான்னு பைய வெத்தலை பார்க்க தேடுற மாதிரி ஒரு பெரிய மூட்டையை வச்சிருப்பான், சுகர் மூட்டைய மாத்திரை. அந்த மூட்டையை தேடிக்கிட்டு காலுக்கு கீழெல்லாம் தேடிட்டு இருப்பாங்க. அப்ப அதுல நான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கேன். அப்ப நான் அமைதியான இடத்துக்கு போனா எப்படி இருப்பேன், கரடிகள் வாழ்ற இடத்துலயே எனக்கு அமைதி கிடைச்சிருச்சு. அப்ப அமைதி இடத்துல போனா ஆனந்தம், பேரானந்தம். அப்ப நீங்க எல்லாம் எங்க இருக்கிறீங்க, கரடிகள் இருக்கிற இடத்துல இருந்து ட்ரைனிங் ஆயிட்டீங்கன்னா அந்த இடத்தையே சூழல்களை மாத்திரத்தை தாண்டி நீங்க வேற ஒரு வளர்ச்சிக்குள்ளாயிருங்க. அப்ப தியானம் அதிகமான இரைச்சல் இருக்க இடத்துல கூட தியானத்தை உருவாக்க முடியும்னா உன்னுடைய அலைவரிசையில தான் இருக்கு. குப்பையில ஒரு உயர்ந்த ஒரு தாவரத்தை வளர்த்துற முடியும். அந்த தாவரத்தோட தன்மையும் அதுக்கான கிடைக்கிற செயலும் கரெக்டா இருந்துச்சுன்னா அது வளரும். இவ்வளவுதான் செயல், இதுதான் இதோடைய பொருள். அப்ப இந்தியாவில் எத்தனை கோயில்களுக்கு ஒரு சாது சன்னியாசியா சிவனடியார் நடந்து போய் அவ்வளோ இறைச்சல்லையும் சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரியே அப்படியே ரோட்டில் தூங்கிட்டு இருப்பான், ஆனந்தமா தூங்குவான். ஏன்னா உள்ள தியானம் நடக்கும், வெளியில இருக்கிற புற சவுண்டுகள் எல்லாத்தையும் நிறுத்திடுவான். இதுதான் விஷயம். அப்ப இந்த டூல் உன் கையில இருந்தா எவன் உன்னை வீழ்த்த முடியும், யாரால வீழ்த்த முடியும்? ஒரே நேரத்துல இன்னும் 7 மாசத்துல எல்லா கட்சி தலைவரும் பிரச்சாரத்துக்கு வந்துருவான். அதுக்குள்ள நடுவில் உட்காந்து நீ தியானம் பண்ணணும்.
நீ தியானத்துல ஜெயிக்கிறன்னா எவனோட சின்னமும் உன் காதுல கேட்கக்கூடாது. கேட்காம இருந்தா நீ தீவிரமா வளர்ந்துருக்கன்னு அர்த்தம். கேட்டுட்டா நீ இன்னும் அந்த கரடி கூட்டத்துக்குள்ளதான் இருக்கிறன்னு அர்த்தம். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு பெரிய உலக சாதனை என்னன்னா, அமைதியான இடத்துல, லோன்லியான இடத்துல உன்னை பரவசப்படுத்துறது பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. ஒரு ஒர்க் ஷாப்புக்குள்ள உட்காந்து உன்னை அமைதிப்படுத்தணும். புரியுதா? இதுதான் விஷயம். ஒரு தோட்ட வேலைக்கு போறீங்க, தோட்டமே அமைதியா தான் இருக்கும். தோட்டத்தை நீங்க சவுண்டை உருவாக்குறது யாருன்னா வேலை செய்யறவங்க தான். இதுதான் இதுக்குள்ள இருக்கிறது. அப்ப நீங்க சூட்சமத்துக்குள்ள உங்களுக்குள்ள தினந்தோறும் அது நிகழ்ந்தாதாங்க நீங்க வளர முடியும். ஏன்னா உங்களை ஒரு மரத்தை ஈஸியா வளர்த்தரலாங்க, ஒரு செடிகளை, ஒரு தாவரத்தை வளர்த்தரலாங்க. ஒரு மனிதனை வளர்க்கறது ரொம்ப கடினம். ஏன்னா நீங்க பல்வேறுபட்ட அலைவரிசைகள்ல மாறி போயிருவீங்க. புளி குழம்புக்கு அடிமையாகி போயிருவீங்க, கத்திரிக்காவுக்கு அடிமையாகி போயிருவீங்க. புரியுதுங்களா? நீங்க எதுக்கோ ஒரு சின்ன ஸ்வீட்டுக்கு அடிமையாகி போயிருவீங்க. அப்ப உங்களை கண்காணித்து அடிமையா இருக்கிறவன் அடுத்து 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 மாற்றி கொண்டாடணும். அப்போ உங்களை தினந்தோறும் அந்த தியானத்துக்குள்ள, டெய்லியும் தியானம் எதுக்குன்னா அந்த அலைவரிசையில தினந்தோறும் உன்னை வளர்த்துன்னா உள்ள இருக்கிற தன்மைகளை மாற்றி 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 கொண்டாடணும். தன்மைகள் மாற 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 அப்படியே மனதோட செயல்பாடுகள் அப்படியே முற்றிலுமாக மாறும். அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுவ, உணவே இல்லாம நீ என்ன பண்ணுவ, உன் தியானம் உனக்கு தேவையான மழையும் தேவையில்ல, பனியும் தேவையில்ல, காற்றும் தேவையில்ல, எதுவும் தேவையில்லாம உன்னோட தியானத்தோடைய அந்த சக்தி உன்னை அப்படியே மலராகவே வச்சிருக்கும். நீ வாடவே மாட்ட, அந்த எனர்ஜி வந்துடும். இதுதான் விஷயம். அப்ப நீ இப்ப எவன் சொன்ன பேத்தியாவது கேட்பியா? டாக்டர் சொன்னா கேட்க மாட்டா, வாத்தியார் சொன்னா கேட்க மாட்டா, குரு சொன்னா கேட்க மாட்டா, தாய் தந்தை சொன்னா கேட்க மாட்டா, நாக்கை கட்டுப்படுத்த மாட்டா. எதை வேணாலும் சாப்பிடுவேன், சாப்பிட்டுட்டு ஒரு பஞ்சு டைலாக்க சொல்லிடுவேன், என்னைக்கோ ஒரு நாள் தான் சாப்பிட்றோன்னு அப்படின்னு சொல்லிட்டு மாசத்துல 10 நாள் 20 நாள் தின்றுவேன். அப்ப அது உன்னை வளர்ச்சி அடைய வைக்காது. அப்ப பல நாள் சொல்ல முடியாது, உங்ககிட்ட சொல்லி கட்டுப்படுத்த முடியாதுங்கிறதுக்காக தான் அந்த சுபாவத்தை நான் மாத்துறதுக்கு தியானத்துல பண்றோம். உன் பழக்க வழக்கம், உன்னோட பிஹேவியர்னு சொல்லுவாங்கல்ல, அதையே மாத்துறதுக்கு ட்ரை பண்ணி தான் மாற்ற வைக்கிறோம். இப்போ இது எங்கே நடந்துச்சுன்னா எனக்கு நடந்துச்சு. என் சுபாவத்தை என்னால் மாற்ற முடியும், என் பழக்க வழக்கத்தை என்னால் மாற்ற முடியல. எனக்கு 8 மணிக்கு இது சாப்பிடணும்னு ஆசை வந்துடுது. அப்போ அது என்னன்னா அந்த தியானம் அந்த எண்ணத்தையே தோண்டாத அளவுக்கு வச்சிருச்சு. அப்போ அந்த உணவு மேலே இருந்த கிரேஸ் இருக்குல்ல, அதை அப்படியே பீச பிடுங்கிருச்சு. அப்போ எனக்கு என்னன்னா அந்த ஆசையே வரல. 8 மணி வந்துருச்சு, அந்த ஆசை வரணும். தண்ணி அடிக்கிறவனை கேட்ட 12 மணி ஆச்சு, கையை ஆடுதுமா. போதைக்காக தேடுறானா? ஆசை அலைவரிசை அதுதான். அப்ப அந்த அலைவரிசையிலிருந்து அவனை விடுபட வைக்கணும். அவங்ககிட்ட போய் உட்காந்து அட்வைஸ் பண்ணி, நீ இப்படியே இருந்தனா 2 புள்ள இருக்கு, மனைவி இருக்கு, யாரு பாப்பா அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டான். ஒரு மணி நேரம் உங்க பேச்சை கேட்டுக்குவான். அப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு ஒரு நண்பர்கள் வந்தானே, சித்தப்பன் இப்படிதான்டா புலம்பிருப்பான், 2 பெக்க போடுறான், எல்லாம் சரியா போயிடும். அப்புறம் சித்தப்பனுக்கே நம்ம போய் 2 பெக்க போட்டு அட்வைஸ் பண்ணுவோம்டா அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்புறம் அவன் குடிச்சவன என்ன ஆயிருன்னா, செம்மையா இருக்குடா இது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துடும். அப்ப அவனை அந்த எண்ணத்திலேருந்து வெளியே கொண்டாடுறதுக்கு தியானம் பண்ணு. அப்ப எண்ணம் போயிருச்சுன்னா அவன் குடிய விட மாட்டாங்க. குடிங்கிற அந்த தன்மை இருக்குல்ல, அந்த டேஸ்ட் இருக்குல்ல, அதே அவனுக்கு மறந்து போயிடும். அப்ப கறி மீனை விடக்கூடாது. அந்த 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 நாக்கோட சுவை இருக்கு, அந்த தோலை உரிச்சிடணும். நாக்கோட ஒரு சைட்லேருந்து ஒரு தோலை உரிச்சிட்டோம்னா அந்த மீன் கறி எல்லாமே அந்த தன்மை, அதுனா என்ன, அது என்னடா அது அப்படிங்கிற மாதிரி ஆயிடணும். இதுதான் செயல். இப்போ ராமலிங்க சாமிகளுக்கு அந்த தோன்றி இருந்துச்சுன்னா அவர் இந்த போதனையை கொடுத்துருக்க மாட்டாரு, அவரே வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. இப்போ உங்களுக்கு என்னன்னா அதை கட்டுப்படுத்தக்கூடாது. கட்டுப்படுத்தினா 5 வருஷம் கழிச்சு திருப்பி எவனாவது ஒருத்தன் கூட தூங்கும்போது கூட ஊட்டி விட்டு போயிடுவான். புரியுதுங்களா? இவ்வளவுதான் விஷயம். நீங்க தியானத்துல மாறிட்டீங்கன்னா ஒரு மீன் எடுத்து உங்களுக்கு ஊட்டினான்னா மலராக மாறி போயிடும். ஏன்னா அந்த உடல் அந்த மீனுங்கிற செயலை விட்டே விடுபட்ட உடல். அதுக்குள்ள மீனா போகாது, அது மலரா உள்ள போகும். அது நான்வெஜ்ஜா இருக்காது. அப்ப அவனே சொல்லுவான், நீ கறின்னு நினைச்சு கொடுத்தல, அது எனக்கு மலராக மாறி போயிடுச்சுன்றது. அதனாலதான் சில ஞானிகள்கிட்ட கறியையோ மீனையோ பிரசன்ட் பண்றது, வேதாந்தத்தை பண்ணும்போது அவங்க அதை அவங்க பேட்டனுக்கு மாத்திட்டு போயிட்டே இருப்பாங்க.
அப்ப நமக்குள்ள நிகழ்வுகள் என்னன்னா, நாம குழந்தையிலேருந்து ஒரு 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 ஆளுகளுக்கும் பிரிச்சிங்கன்னா 400 பிஹேவியர்ஸ் இருக்கும். அப்ப ஒவ்வொருத்தட்டையும் தனித்தனியா பார்த்தீங்கன்னா 1000 தன்மைகள் இருக்கு. நமக்கு இருக்கிறது இந்த சுவைகள்ங்கிற மாதிரி சொல்ற மாதிரி அது மட்டும் இல்லை, பல்வேறுபட்ட சூழல்கள் இருக்கு. மதுரைக்கு போனா இலை பரோட்டா, கோயம்புத்தூருக்கு போனா தலை பரோட்டா, அந்த மாதிரி இருக்குல்ல. அந்த மாதிரி நமக்குள்ள ஒவ்வொரு தன்மை இருக்கு. அப்ப அந்த ஒவ்வொரு தன்மையும் நாம நிறுத்தக்கூடாது, கட்டுப்படுத்தக்கூடாது, களையணும், ஆராயணும், ஆய்வு பண்ணி அந்த அலைவரிசையை வச்சு 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 அந்த இடத்த ஒரு மூட்டை மாதிரி ஒரு இடத்தையா கொளுத்திக்கிட்டே வரணும். அப்ப நீ நிரந்தரமான அப்படி நிற்ப. ஒரு ஞானி உருவாயிட்டானா நூற்றுக்கணக்கான அலைவரிசைகள் அவர் அப்படி வணங்குது. ஏன் வணங்குதுன்னா, ஆயிரக்கணக்கான பிஹேவியர் தன்மையை மனித தன்மையில அழிக்கிறது கஷ்டம், நீ அழிச்சிருக்க, உன்னை நான் வணங்குறேன். எங்களுக்கெல்லாம் உயர்வு கிரெடிட் எது தெரியுமா? மனிதன் வணங்குறது இல்லை. என்ன மாதிரி ஒருத்தன் இருக்கிறான் பாரு, அவன் என்னை நீ நல்லா இருக்கப்பா, நல்லா செய்யற வேலை அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டான்னா அதுதான் எங்களுக்கு லைஃப். அவன் தான் வணங்கணும், அவன் தான் கிரெடிட் கொடுக்கணும். சூப்பர், நல்ல வேலை செய்யற, கரெக்ட் அப்படின்னு சொல்லணும். அவனுக்கு தெரியும், அவனை ஏமாற்ற முடியாது. மனிதன் அறிவு படைத்தவன், அவனை ஏமாத்தி விடலாம், ஞானிகளை ஏமாற்ற முடியாது. இந்த அறைகளுக்குள்ளே எத்தனையோ பேர் இருப்பான் சூத்தியமத்துல, புரியுது? அவங்களுக்குள்ளே பேசிக்குவாங்க, டே இவன் உண்மையை சொல்றான்டா பொய்ய சொல்றான்டான்னு அவங்க பேசிக்குவாங்க. அவங்க வாழ்த்தணும். அது மாதிரிதான் உங்களுக்குள்ள அத்தனை பேத்துக்குள்ளையும் வெறும் குருட்டு தியானத்தை பிடிச்சுக்கிட்டு சிவன் வரப்போறாரு, பார்வதி வரப்போறாருன்னு இந்த பழைய சித்தாந்த கதைகளை பேசிக்கிட்டு உட்காந்துருக்க கூடாது. அந்த உடல்ல இருந்து பருவ மாற்றத்தையும், பிஹேவியர்ல இருந்து, கேரக்டர்ல இருந்து, பழக்க வழக்கத்திலேருந்து, தன்மையிலேருந்து எல்லாம் விடுபடும். அப்படியே மாறணும். அப்ப மாற 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 நீ அப்படியே வேற ஒரு செயலுக்குள்ள மாறி வந்து, அப்போ உன் தியானம் பியூரா வேலை செய்ய தொடங்கிருச்சுன்னா நீ என்ன ஆவ? அந்த பரிசுத்தமான ஆவியா மாறி. இதுதான் மெயின், இதுதான் இதோடைய செயல்பாடு. நூற்றுக்கணக்கான பேத்துக்கிட்ட இயேசுநாதர் உரையாடினாலும் அந்த 12 பேர்த்த ஏன் பிடிச்சிட்டு வந்தானா, 12 பேரும் பல ஆயிரம் பிஹேவியரை வச்சிருக்கிறான். அந்த பிஹேவியரை முதல்ல கரெக்ட் பண்ணணும். தியானங்கிறது என்னன்னா, உன்னுடைய சின்ன சின்ன தகவல்களை வெளியில எடுக்கணும். அப்பதான் நீ என்ன பண்ணுவ? எல்லா தொடர்பையும் நீ கட் பண்ணுவ. புரியுதுங்களா? இங்க இருக்கிற யாராவது ஒருத்தர் சவால் விட்டு சொல்றேன், உன் தாயை உன்னால கட் பண்ண முடியுமா? உன் கணவரை உன்னால கட் பண்ண முடியுமா? உன் வீட்டை ஒரு நாள் கட் பண்ண முடியுமா? முடியுமா? யாராவது ஒருத்தர் வீம்புக்கு வேணா ஒருத்தர் சொல்லலாம், பாக்கி யாராலையும் முடியாது. அப்ப இதுல என்ன தெரியுது? நீ வளர்ச்சி அடையல அப்படிங்கிறது இதுதான் சான்றிதழ். உனக்குள்ள நடக்கிற தியான சான்றிதழ் கிடையாது, நீ கட் பண்ணணும், அதுதான் வளர்ச்சி. அப்ப கட் பண்ணனா அது உனக்கு என்ன? அது கட் பண்றங்கிறது என்ன? முறிக்கிறது கிடையாது. அவரை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டனா நீ செப்பரேட் ஆகுற. சொல்லுவாங்கல்ல, ஒரே வீட்டுல இருக்கிறோம், கல்யாணம் பண்ணிக்க மாட்டோங்க, நாங்க அதுக்கு பேர் என்ன? செப்பரேட்டா இருக்கிறோம். நாங்க தாலி எல்லாம் கழுத்துல சுமையெல்லாம் மாட்டிக்காம ஒரே வீட்டில் தான் இருப்போம். அவங்க அந்த ரூம்ல இருப்பாங்க, நான் அந்த ரூம்ல இருப்பேன். நாங்கள் எல்லா வேலையும் பண்ணிக்குவோம். நாங்கள் கல்யாணம் அந்த மெட்ரி இதெல்லாம் பண்ண மாட்டோம். இதெல்லாம் சென்டிமெண்ட், இதெல்லாம் இடியட் அப்படின்னு சொல்லிக்குவோம். அதே ஞானத்தில் என்ன சொல்லுவான்னா, ஒரே வீட்டில் இருப்பான், தாயோட இருப்பான், தகப்பனோட இருப்பான், அப்பாவோட இருப்பான், அண்ணனோட இருப்பான், ஆனால் தனிமையில் இருப்பான். தனிமைன்னா ஒரு அறையில் கட்டுப்படுத்திட்டு இல்லைங்க, அவரு என் அப்பா இல்லை, இந்த தற்காலிகத்துக்குரிய அப்பா, தற்காலிகத்துக்குரிய அம்மா. அவங்கள்ட்ட விவாதிக்க மாட்டான். ஆனா என் புள்ள என் வீட்டிலே இருக்காங்க, சாப்பிட்றான், என்ன பண்றான், ஆனா ரெகுலரா இல்லைங்க, ரெகுலரா சோறு திங்க மாட்டான், பாசமா பேச மாட்டான். முன்னாடிலாம் மடியில படுப்பான், இப்ப எல்லாம் ஆன்மாங்கிறான், சோளுங்கிறான், உயர் ஆற்றல்ங்கிறான், என்னென்னமோ பேசுறான். இதெல்லாம் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டுது. அப்ப அம்மாம்பா, செல்லம்பா, மம்மியும்பா, நீங்க சோறு ஊட்டி விடும்பா. இப்ப எல்லாம் சோறே போடாத, நானே போட்டுக்கிறேங்கிறான், மாறி போயிட்டான் அப்படின்பாங்க. இதெல்லாம் இல்லை, அந்த செப்பரேட் ஆகும். அப்ப ஒரு இடத்துக்குள்ளே இருந்து தன்னை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க என்னன்னா, அவங்களே பார்த்துக்கிறாங்க. இப்ப நீங்க அறியாதனாலதான் நீ என் சட்டையை துவைச்சிரு, நீ குழம்ப வச்சிரு, நீ ரசத்தை வச்சிரு. நீங்க உங்களை அறிஞ்சிச்சுன்னா
நீ ரசம் வைக்கக்கூடாது எனக்கு அப்படின்னு நீங்களே தீர்மானிச்சிருவீங்க. ஏன்னா உனக்கு ரசம் வைக்கிற அதிகாரம் கிடையாது. எனக்கு நான் என்னை யாருன்னு தெரியாத போது நீ எனக்கு ரசம் வச்சு கொடுத்த, ஓகே என்னை யாருன்னு தெரிஞ்சிருச்சு, நீ ரசம் வைக்கிற வாய்ப்பு இல்லை உனக்கு. இப்போ ஒருத்தன் வருவான் பாரு ரசத்தோடம்மா, ஒருத்தன் எவனே தெரியாத ஒருத்தன் ரசத்தோட வருவான், அவன் ரசத்தை தான் ஊற்றி நம்ம சாப்பிடணும். 30 ஆண்டுகள் நான் தான் ரசம் வச்சேன், என் ரசத்துல இல்லாத ரசம் அவனுக்கு என்ன ரசம் அப்படின்னா அவங்க கேட்பாங்க. அதுதான் அறியாமை. புரியுதா? அப்ப என்ன சொல்லுவான் பொண்டாட்டி, எவ்வளோ பாசம் வச்சிருந்தான் அந்த குருநாதர் மாத்திட்டான். அதுதான் செயல், அது மாறுதல் இல்லை, தன்னை தெரிந்து கொள்வது. அப்ப அவன் என்ன ஆயிட்டான்னா விடுபடுறான். இவங்க இவ்வளவு நாள் தான் எனக்கு சமைச்சு கொடுக்க முடியும், இவங்க கையால இவ்வளவு நாள் தான் நான் சாப்பிட முடியும், இதற்கு மேல அவங்க கோடி ரூபாய் கொடுத்தாலும் அவங்களோட சாப்பிட முடியாது. அப்போ ஒரு ஞான பெண் என்ன சொல்றா, இவ்வளவு நாள் தான் என் உடலை என் கணவன் பயன்படுத்த முடியும், இதுக்கு மேல என்னை உணர்ந்ததுக்கு அப்புறம் அவன் பயன்படுத்த முடியாது, அவனே நினைச்சாலும் பயன்படுத்த முடியாது. ஏன்னா கிட்ட வந்தானா அது நாகமா கூட தெரியும், ஓடி போயிடுவான். அது திடீர்னு முருகனா கூட தெரியும், திடீர்னு சிவனா கூட தெரியும். என்னடா இது நம்ம பொண்டாட்டி தானே, நாம பார்த்து வளர்ந்த உடம்பு தானே இது என்ன இப்படி திடீர்னு மாறி போச்சுங்கிறது தான் பயந்துருவான். அப்ப இதுக்கு அதை உணராது, எனக்கு அந்த மாதிரி தன்மை இல்லைங்க, எனக்கு அந்த மாதிரி தோணலை அப்படின்ட்டு அது பாட்டில் அது இயல்பா இருக்கும். இதுதான் மாற்றம். அப்ப இதுல நீங்க கட்டுப்படுத்தலையே. இப்ப அவங்ககிட்ட போய் மைடியர் என் உடல் மாறிடுச்சு, நான் தியானத்தை மாறிட்டேன், அதனால பெட்ரூம் பக்கம் வராத அப்படின்னா என்ன வெங்காயம் உன் குரு, என்ன விஷயம், என்ன தியானம், நான் பெட்ரூமுக்கே போகாத என்ன தியானம், இந்த தியானத்துக்குலாம் நீ போகாத, எவனோ மடமாட்டம் பண்றாங்க அப்படின்றாங்க. அப்ப நீங்களும் சொல்லக்கூடாது, அவன்கிட்டையும் அட்வைஸ் பண்ணக்கூடாது. அவனே பார்ப்பான், அவங்களுக்குள்ள இருக்கிற தெய்வீக விஷயத்த அவனே பார்ப்பான். ஆகா இதை தொட முடியாதுடா, இதை தொட்டா சாக்கடிக்கும், இது கரண்ட் வோல்டேஜ் அதிகமா இருக்குன்னு ஓடி போயிடுவான். அப்ப அவன் என்ன பண்ணுவான், உங்களை தாயா நினைச்சு கும்பிடுவான், இல்லை உங்களை தெய்வீகமா பார்ப்பான். இல்லைன்னா என்ன பண்ணுவான்னா அப்படியே உங்கள்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவான். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா கொஞ்ச நாள்ல அங்கிருந்து உங்களுக்கான ஒரு இடத்த உங்களுக்காக அப்படியே போயிடுவீங்க. அப்ப அவனே பார்ட் டைமா உங்களை பார்க்க தான் அப்படியே வருவான். இந்த மாதிரி சூழல் மாறி போயிடும். இது பேர் பக்தி சாமியார் செயல்லாம் இல்லைங்க. இதுதான் சேஞ்ச், உண்மையான சேஞ்ச் இதுதான். இதை யார் மக்கள் அடைய மாட்டாங்க. அடையாதனால என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்குள்ள இந்த சக்கரம் குறுகுறுப்பு, இந்த நரம்பு குறுகுறுப்பு, உடல் ஆடுறது, இந்த காட்சி ஆடுறது, எவனோ ஒருத்தன் பேசுறது, இதெல்லாம் வச்சுக்கிட்டு தியானத்துல ஜெயிச்சுட்டா நான் பெரிய குருவாயிட்டேன்னு யூடியூப் சேனல் திறந்துக்கிட்டு நிறைய பேர் கிறுக்கு பிடிச்சி சுத்திட்டு கிடக்குறான். நீங்களும் இதை வச்சுக்கிட்டு நான் ரொம்ப வளர்ச்சியில இருக்கிறேன், அவர் என்னை கண்டுபிடிக்கிறாரான்னு பாக்குறேன், நான் வேற மாதிரி இருக்கிறேன், இவர் உண்மையான குருன்னா என்னை கண்டுபிடிச்சிடணும், கண்டுபிடிப்பாரா? அவன் என்ன பண்ணியிருக்கான்னா 4 நரம்பை விழிக்க வச்சிருக்கிறாங்க. இங்கிட்டேருந்து அங்கிட்டு குதிக்க முடியல சின்ன பிள்ளைங்க, அங்கிட்டேருந்து அங்கிட்டு குதிக்க முடியல, அந்த மாதிரி 4 நரம்பை விழிக்க வச்சுட்டு நான் தான் படைக்கையே வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு உட்காந்துருக்கான். இந்த ஒரு படத்துல சொல்லுவாங்களே, அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா, அந்த மாதிரி நான் எப்பா அந்த 4 நரம்பு தானே, போப்பா அங்கிட்டு 4 நரம்போட அங்கிட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுறோம். ஒருத்தன் போர்டு வச்சுட்டான்னா ஏன்னே தெரியாம ஒரு 4 பேர் அங்கே உட்காந்துருப்பாங்க. அது நல்ல தியானமா கெட்ட தியானமா நானும் பார்க்குறேன். வர வழியிலலாம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் உட்காந்தே இருக்கிறான். ஏன்டா அவங்க இப்படி உட்காந்துருக்காங்கன்னா என்னன்னே தெரியாதுங்க. அங்கே ஒரு 4 பேர் உட்காந்துருக்கான். எங்க நீங்க போர்டு வேணாலும் வைங்க, நாளைக்கு நீங்களே உங்க வீட்டு வாசல்ல ஒரு போர்டு வைங்களேன், தியானம் சொல்லி கொடுக்க பொண்ணு, ஒரு 4 பேர் வந்துருவாங்க. நீங்க சொன்னாலும் போக மாட்டாங்க, அங்க உட்காந்தே இருப்பாங்க. அது ஏன்னே தெரியாது. அது ஒரு பழக்க சுவாகம் மாதிரி. அது புரியுதுங்களா? அவ்வளவுதான் விஷயம். இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள இருந்தெல்லாம் நீங்க விடுபட்டு வேற வடிவத்துக்குள்ள மாறணுங்கிறது தான் நான் என்னுடைய அனுபவத்திலேருந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணி சொல்றோம். அப்ப நீங்க தியானம் பண்ணும்போது என்னுடைய ரோலு பிரத்யேகமாக எந்த கிளாஸ் எந்த வகுப்பு தேவை கிடையாது. உங்களை நேரடியாக 48 நாள் 18 நாள் 20 நாள் இந்த தியானத்துக்கு விபாசனா, அந்த தியானம், அது தியானம், இந்த தியானம், அது தியானம், சட்டி தியானம், அந்த தியானம், சாந்தி தியானம், இந்த தியானம்லாம் நான் பேர் வைக்க முடியாது. ஒரு மனிதனை தன்னை உணர்றதுக்கு முற்றிலுமாக ஒரு மரத்தை வளர்க்கணும், ஒரு மரத்தை ஆளாக்கணும், ஒரு மரத்தோட தன்மையை மரமே தன்னை யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு வேலையை சூட்சமத்தில் தினந்தோறும் ஒரு மின்சாரம் மாதிரி ஒரு கம்பியில் எப்படி அலைவரிசை போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோ அந்த மாதிரி உங்களோட அலைவரிசையில் இருக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். அப்போ முற்றிலும் மாறும்போது அப்போ நாங்கள் என்ன சொல்லிடுறோம்னா, நீ போய் பணி செய்யும். அப்போ உனக்கே தெரிஞ்சிடும்
அதனால உனக்கு தேவையான எல்லா விஷயமும் வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா, நீயே நேரடியாக கரண்டை உற்பத்தி பண்ண முடியும். கரண்ட் நேரடியா பிரபஞ்சத்திலேருந்து உனக்கு கனெக்ட் ஆகுறது தெரிஞ்சிடும். அதனால உன்னை ஃப்ரீயா வேலை செய்யணும், உன்னை விட்டுறது. இவ்வளவுதான் விஷயம். அப்ப நான் பிரத்யேகமாக ஒரு வகுப்பை வச்சு ஒரு 18 பேரை 20 பேரை வச்சு ட்ரீட்மெண்ட் மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீ எந்த ஊர்ல வேணாலும், எந்த வீட்டில் வேணாலும், மாட மாளிகையில எங்க வேணாலும் உட்காந்துக்க. அந்த சவுண்டை உண்மையா உச்சரித்து தியானம் பண்ணு. உன்னை வழி நடத்த வேண்டிய பொறுப்பும் அந்த செயலும் இந்த பிரபஞ்சத்துக்கும் எனக்கும் இருக்கு. அதை செய்வோம். அதுதான் இதுக்குள்ள இருக்கின்ற உண்மை ரகசியம். அது வளரும். அது உன்னை வெறும் தியானத்துல சக்தி மட்டும் இல்லாம உன்னோட பிஹேவியர்லேருந்து, உன்னோட கேரக்டரைசேஷன்லேருந்து எல்லாத்தையும் மாற்றும், அடிப்படையா மாற்றும். அதுதான் இதுக்குள்ள இருக்கிற செயல்பாடு. அப்ப உடல் ரீதியாகவே உன்னுடைய நீ மாத்திரை மருந்து ஊசிக்கெல்லாம் நீ ஆளான நீ எல்லாத்துலேருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்புகளை நீ உருவாக்கும். புரியுதுங்களா? அப்போ ஆரம்பத்தில் தியானத்தை தொடும்போது என் கண்கள் எல்லாம் அவ்வளோ மோசமாக இருந்தது. நான் சொல்றதுல பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழல்ல இருந்தது. அப்போ எனக்கெல்லாம் அந்த உள் உணர்வுல நீ தியானத்தை மட்டும் மேற்கொள்ளு அப்படின்னு. அப்போ தியானத்தை மேற்கொள்ள என்ன ஆயிடுச்சுன்னா, என் கண்கள் அந்த சூழல் எல்லாமே அதுவே மாறி போயிடுச்சு. அந்த சூழலே மாறி போயிடுச்சு, அந்த பேக்ரவுண்டே மாறி போயிடுச்சு. இப்ப அந்த மாதிரி ஒரு பயம், ஒரு உள் உணர்வு இருக்குல்ல, கண்கள் இப்படியே இருந்துகிட்டே இருக்குன்னு, அந்த மாதிரி எண்ணங்களே இல்லாம போயிடுச்சு. அதே மாதிரி இந்த பார்வையில் இருந்த அந்த ரிஃப்ளெக்ஷன் எல்லாம் போயிடுச்சு. அப்ப இதோடைய அலைவரிசை என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பல வருடங்கள் ஆகும். அது மாறும், கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறும். ஒருத்தரை டப்பு டுப்புன்னு தயார் பண்ண முடியாது. நான் தான் சொல்றேன்ல, 9 கோள்களை எடுத்து போராடணும். உனக்கிட்ட தியானம் சொல்லி கொடுக்கறது, எனக்கு 10,000 ரூபாய்க்காக ஒரு குரு தியானம் சொல்லி கொடுப்பான் பாரு, அவன் எதை எதிர்த்து போராடுறான்னு தெரியாது. நான் எதிர்த்துமா போராடணும்? 9 கோள்களை எதுக்கணும், 27 நட்சத்திரம், 12 ராசி, இவங்களெல்லாம் பார்த்து உனக்கு இதோட அலைவரிசையெல்லாம் இருக்கும். இந்த அலைவரிசையில அந்த தன்மையிலேருந்து உன்னை பார்த்து அதுக்குள்ளேருந்து நான் செயல்படும். இப்போ ராகு திசையில் நீ ஒரு பாதிப்பு அடையணும், உடல் எப்படி இருக்குன்னா, அப்போ அந்த உடலை நான் எதுக்க முடியாது, ராகம் மீற முடியாது. அப்போ ராகுவோட தன்மையில் இருந்து அதை எப்படியாவது அந்த ராகு திசையில் நீ டிஃபன் ஆகாமல் பாதிப்பு அடையாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு வேலை பார்க்கணும். அப்போ ராகையும் நான் எதிர்த்துடக்கூடாது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ராகுவோடைய சப்போர்ட்டையும் வச்சுக்கிட்டே தான் நான் செய்யணும் அந்த அலைவரிசையில். அப்போ தீவிரமாக உனக்கு வேலை செய்யறதுக்குன்னு ஒரு காலம் இருக்கும். அப்போ 6 மாசத்துல மலன்னு நீ வளருவ. திடீர்னு 6 மாசம் உன்னை வளர்க்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா, 6 மாசத்துல நீ இந்த வாசல்லே கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அப்போ நிறைய பேருக்கு தியானத்துல சரசரன்னு வளருவாங்க, ஒரு இடத்துல நின்றுவாங்க. அப்போ நிற்கும் போது அவங்களுக்கு என்னன்னா, தியானம் ஓடி போயிடுச்சு, இல்லை தியானத்துல ஏதோ பிரச்சனை அப்படின்னு நினைச்சிருவாங்க. அது கிடையாது. அந்த திசையில நீங்க வளர மாட்டீங்க, அந்த திசையில வளர முடியாது. அப்போ அங்க சவால் இருக்கு. அப்போ அந்த திசையில் என்ன பண்ணுவான்னா, அங்கே உங்களை நிறுத்தி வச்சிருப்பா, நீ இதுக்குள்ளே உலாந்துக்கிட்டே இரு. அப்போ அந்த திசைக்கு ஒரு 6 மாதம் மாறும்போது உன்னை அடுத்த செக்ஷனுக்கு நான் மாத்துறேன் அப்படின்னு. இது நம்ம விவாதிக்க முடியாதுல்ல. 6 மாதம் நீ வெயிட் பண்ண அப்படின்னு சொன்னால் அவங்க 6 மாதத்துக்குள்ள என்ன வேணாலும் நடந்துடலாம் அப்படின்னு நினச்சிடுவாங்க. இவ்வளோ விஷயம் அப்படிதான் நம்ம கொடுக்குறோங்கிறத நீங்கள் அவசியம் புரிஞ்சுக்கணும். குழப்பம் இல்லையே? ஆமாம், இப்படிதான் நாள்லங்க இந்த பிரபஞ்சம் தோன்றிய காலத்திலேருந்து இப்படிதான் தியானம் ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கிது. ஒரு ஞானிகளும் காடுகள் மலைகளில் குகைகளில் போய் உட்கார்ந்துருக்கும் போது, புத்தர்லேருந்து இயேசுலேருந்து யார் போய் காடு மலையில் உட்கார்ந்தாலும் அவங்களுக்கு சூட்சமத்தில் 12 ஆண்டுகள் இந்த மாதிரி அலைவரிசை சரி செஞ்சு அவனை ஒரு நல்ல தன்மைக்கு மாற்றி கொண்டாந்துச்சு. அப்போ நேரடி சாந்தி தியானம் கொடுக்கல, அந்த சூட்சம வாசிகள் அவனை உருவாக்குறாங்க. அப்ப அந்த விஷயத்த அவனை கரெக்ட் பண்றாங்க. அப்ப கரெக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவனையே விழிக்க வச்சு நீ போய் பணி செய். அப்ப அவனை எதுக்குன்னா, நீ இதுக்கு தான் பிறப்படுத்து வந்த, நீ இந்த வேலையை செய். அப்ப அவன் போய் பேசுறான், அவன் போய் தியான சம்பந்தமா சொல்றான், அவன் போய் எழுதுறான், நிறைய மக்களோட இணைஞ்சு பயணிக்கிறான். புரியுதுங்களா? அடுத்த வேலை பிரபஞ்சம் என்ன பண்ணுதுன்னா, அதே சூட்சமத்தை தினந்தோறும் ஒவ்வொரு மக்களோடையும் அது பயணிக்க தான் பார்க்குது. அவங்க அந்த பிரபஞ்சத்தை பயன்படுத்திக்கல, பிரபஞ்சத்தோட டிராவல் ஆகுறதுல நான் சிங் ஆகும். அப்ப நான் சிங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதுதான் உள்வினை காலவினை. அப்ப என்னையே அறியாம அவன் சுத்துறான், அறியாமையில ஒரு வேலை பண்றான்.
அப்போ என்கிட்டலாம் சொல்லியிருக்காங்க, ஒரு யாகம் பண்ணாத, எதுவும் தேவை கிடையாது. நீ உண்மையாக உணர்ந்து ஒரு வேலையை தியானத்தை நீ ஒரு இடத்துல உட்காந்து பண்ணிக்கிட்டே இருந்தனா நீ எப்படி வளருவங்கிறத நான் வழி நடத்துறேங்கிறது தான் அதோடைய பொருள். அப்போ யாகம்லாம் என்னன்னா ஒரு செயற்கையாக தன்னை வளர்த்துக்கிறதுக்கான ஒரு வேலை. இப்போ உங்கள் வீட்டில் யாகம் பண்ணுறீங்கல்ல, அது என்னன்னா உங்களை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த யாகத்துக்குள்ளே என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு வாலிண்டராக உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு சக்தியை உருவாக்கி வச்சுக்கிறீங்க. நீங்கள் பிரத்யேகமாக ஒரு கோவில்களில் தகடுகள் அடிக்குது, சக்கரங்கள் மாதிரி தகடுகள் அடிக்கிறாங்க. இந்த கோவில்களில் கும்பாபிஷேகங்கள் உட்காந்து மந்திரங்கள்லாம் செய்கிறாங்க. இதெல்லாம் வாலிண்டராக ஒரு சக்தியை அங்கே வர வச்சுக்கிறாங்க. அது அப்படி நடக்கக்கூடாது. உங்கள் வீடு இருக்குது, நானே சூட்சமத்தில் வரும்போது ஒரு அலைவரிசை இருக்கும், லைவில் உங்கள் வீட்டில் உட்காந்துக்கிற போது அதுலேயும் ஒரு அலைவரிசை இருக்கும். அது அப்படி லைவில் நடந்தால் அது சரியா? நீங்களே அதை உருவாக்கி கிரியேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது சரி. அப்போ எந்த ஞானி இடத்துல தகடு இருக்கு? புரியுதுங்களா? அப்போ திருவண்ணாமலையில் நான் பார்த்து நீங்கள்லாம் அசந்து போயிடுவீங்க. நான் பார்த்து ஒரு ஞானி தவம் பண்ணி ஒரு ஆசிரமத்தை உருவாக்கலைங்க, ஆசிரமம் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் இருக்கிறேன், இப்போ என் இடத்துக்குள்ள ஒரு இடம், பெரிய அதிகமான இடம், நீங்கள் வச்சுக்கோங்க, ஒரு வாடகை மட்டும் கொடுங்க, எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த இடம் நம்மகிட்ட வச்சாது, நம்ம அன்னதானம் பண்ணுறோம். அது எல்லாம் அன்னதானம், அது எல்லாம் இயல்பாக கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இயல்பாக இது எல்லாத்தையுமே நான் கிரியேட் பண்ணி இதெல்லாம் அதுவாக நடக்குது, நான் எதுவும் கிரியேட் பண்ணல. இப்போ முடித்தோன்னா நான் வேலை முடிச்சுட்டு நான் போயிடுறேன். இப்போ சுற்றி இருக்கிற ஒரு 20 பேர் 30 பேர் முக்கியமான ஆட்கள்லாம் அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க இந்த ஆசிரமத்தை பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு போயிடுறேன். இப்போ அவங்க அடுத்தடுத்தது என்னன்னா அடுத்தடுத்து நிறைய ஆசிரமங்கள் இருக்குது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு பூஜை பண்ணுறாங்கன்னு சொல்லி பூஜை பண்ணுறாங்க. அடுத்தது 12 வருஷத்துக்கு ஒருக்கா கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. அதுக்கு யாரை கூப்பிட்றாங்கன்னா ஒரு ஞானியை தானே கூப்பிடணும், ஞானியை கூப்பிட்டு தானே தவம் தானே செய்ய வைக்கணும். வேத விற்பனர்களை கூப்பிட்டு மந்திரம் சொன்னால் சுவாமி வேத விற்பனர்களை கூப்பிட்டா மந்திரம் பண்ணி இந்த இடத்த உருவாக்குனாரு, சாமி யாகம் போட்ட இந்த இடத்த உருவாக்குனாரு, சாமி நெய்யை ஊற்றியா அந்த இடத்த உருவாக்குனாரு. அப்போ வேத விற்பனர்கள் வரும்போது என்னாகும், அந்த அலைவரிசைகள் ஃபுல்லாக இதில் பாயும், அந்த சக்திகள் ஃபுல்லாக பாயும். அப்போ இந்த மாதிரி திருவண்ணாமலையில் நிறைய ஆசிரமங்களில் நம்ம ஆசிரமம் உயிர்ப்போடு இருக்கணும்னு தகடுகள் அடைக்கப்பட்டிருக்கு. இந்த வேத விற்பனருக்காக மந்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஆசிரமத்தில் எப்பயுமே கிரேஸ் குறையக்கூடாது, கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கணும்னு விசேஷ பூஜைகள் அவ்வப்போது 6 மாதத்துக்கு ஒருக்கா தமிழ்நாட்டில் உலகத்தில் இருக்கிற எல்லா மடத்துலையும் பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுதுன்னா மக்கள் அந்த அலைவரிசையில் ஈர்க்கப்பட்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. 12 வருஷத்துக்கு ஒருக்கா கும்பாபிஷேகங்கிறது பிரபஞ்சத்திலேருந்து அலைவரிசை வரணும். ஒரு 12 வருஷத்துக்கு ஒருக்கா ஒருத்தருடைய அலைவரிசை சேஞ்ச் பண்ணணும். அந்த அலைவரிசையை பிரபஞ்சமே புதுப்பிக்கும், பிரபஞ்சமே சேஞ்ச் பண்ணும். ஆனால் நீ வேதம் விற்பனத்துக்குள்ளே போட்டனா அந்த கோயில் பிரபஞ்ச கட்டுப்பாட்டில் இருக்காது, வேதம் மந்திரத்து கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடும். அந்த அலைவரிசையில் தான் நீங்கள் அங்கே போகிற மாதிரி வர்ற மாதிரி இருக்கும். அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா வேத மந்திரம் விற்பனம், இந்த யாகம், இந்த மந்திரம், இந்த சக்தி இருக்கிற இடத்துல என்ன மாதிரி அலைவரிசை உள்ளே போகாது, இதுக்குள்ளே போக முடியாது, இவங்க தவறாக இருக்காங்க அப்படின்ட்டு வெளியில் போய். அப்போ நான் திருவண்ணாமலையில் உணவு தொடங்கும் போது தொடங்க முடியலைங்க, வேலை செய்ய முடியல. அந்த இடத்த முதல் முறையாக ஒரு வெட்டவெளி இடத்த தொடங்கி அந்த இடத்த பூஜை போடும்போது போட முடியலை, தடுக்குது. என்னடா தடுக்குதுன்னு தியானம் பண்ணால் எல்லா ஆசிரமத்துக்குள்ளேயும் இந்த மாதிரி ஒரு செயலை பண்ணி வச்சிருக்கிறேன். அப்போ ஆப்போசிட்டில் ஒருத்தன் ஆசிரமமே உருவாக்கிடக்கூடாது, உருவாக்குனாலும் நம்ம காலு கீழே தான் இருக்கணும், அவன் வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற இந்த மாதிரி விசேஷ பூஜைகள் தகடுகள் இதெல்லாம் அங்கே ஆசிரமத்தில் செய்யப்பட்டிருக்கு. இதெல்லாம் உடைச்சு சுக்குநூறாக நொறுக்கி அதுக்கப்புறம் பூஜை போட்டோம். அப்போ இது இருந்தால் பிரபஞ்சம் எப்படி வரும்? நாளைக்கு எனக்குள்ள இடத்துலையும் இதான் நடக்கும். அப்போ அங்கே நாம வரமாட்டோம். அதனால தான் எல்லா ஆசிரமமும் வீணா போகிறது, எல்லா மடங்களும் வீணா போகிறது. இந்த பிரபஞ்சத்தை இயற்கையாக விட்டுறணும், அது புதுப்பிக்கும். நான் தான் மீண்டும் உங்களுக்கு சாட்சியாக சொல்கிறேனே, எனக்கு எந்த உருவமும் வரல. நீங்கள் பண்ணுற அதே தியானம், நீங்கள் நினைக்கிற அதே விஷயம் கிடைக்கிறதுக்கு சூட்சமத்தில் அந்த செயல் நடக்குது. அப்போ இயல்பாக நீங்கள் ஒரு இடம் அது மாறும். அப்போ அந்த இடம் மாறல. இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, இப்போ உங்களுக்கு ஒரு வலி, ஒரு பிரச்சனை, நீங்கள் தியானத்தில் மாறணும், அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். இப்போ நீங்கள் நின்றுக்கிட்டே இருக்கீங்க, திடீர்னு என்ன கூட்டியாந்து விட்டுருவான் இயற்கையாகவே.
இயற்கையாகவே கூட்டியாந்து விட்டுருவாங்க. கொண்டாந்து நான் நின்றுச்சிங்களே, ஒரு 20 நிமிஷத்தில் நீ அடுத்த படிக்கு நீயே போயிடுவ. நான் உன்னை தூக்கியாந்துலாம் விட வேண்டியதில்லை. ஏன்னா நீ பார்த்து 20வது நிமிஷத்தில் நீயே அந்த படிக்கு போயிடுவ. இதுக்கு நீ பல ஆண்டுகள் எப்படி போகணும்னு தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருந்திருப்ப. இவ்வளோதான் விஷயம். அப்போ நான் போய்கிட்டே இருப்பேன். திடீர்னு என்னை ஒரு இடத்துல வழி மறிப்பாங்க. இந்த கோயில் 12 ஆண்டு அப்படியே பூட்டி கிடக்கு, ஒரு 15 நிமிஷம் உள்ளே உட்காந்து தியானம் பண்ணிட்டு விடாம. உள்ளே போகாத அந்த மரத்தடியிலே உட்காந்து தியானம் பண்ணுமா. மரத்தடியிலே தியானம் பண்ணிட்டு இப்போ எந்திராமா, இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியாச்சு போடாமா, இந்த கோயிலை புதுப்பிச்சு விட்டாச்சு, ஜனங்க நம்ம பயன்படுத்திக்கலாம், மேலேருந்து ஒரு பிரபஞ்சத்துலேருந்து எப்பயுமே அலைவரிசை வந்துக்கிட்டே இருப்போம், நம்ம இயற்கையாக அது இருக்கும் போடா அப்படின்ட்டுவோம். அப்போ அவனுக்கு தெரியாதா? அவனுக்கு தெரியாதா? கும்பாபிஷேகம் நாம நடத்தக்கூடாதுங்க, அவன் நடத்துவான். அதனால தான் கண்டறிகிற ஞானி கிட்ட கேட்டுக்கிட்டு கோயில், குளம், வீடு, நல்ல காரியம் இதெல்லாம் செய்யணும். நீங்கள் செய்கிற அத்தனை சடங்கு சம்பிரதாயத்துலேயும் மனிதர்கள் வகுத்து கொடுத்த சடங்கு சம்பிரதாயத்தை தான் கர்மாதி செய்கிறீங்க, அந்தியளவு செய்கிறீங்க, படையல் போடுறீங்க, பத்திரிக்கை அடிக்கிறீங்க, வீட்டில் மூத்த கால் போடுறீங்க, அர்ச்சகை எடுத்து போடுறீங்க, அந்த ஐயரை வச்சுக்கிறீங்க, தாலி எடுத்து கொடுக்க சொல்கிறீங்க, கணபதிக்கு தண்ணி ஊற்ற சொல்கிறீங்க, இந்த காலில் மெட்டி போடுற சொல்கிறீங்க, அம்மியை வைக்க சொல்கிறீங்க. இதெல்லாம் ஞானிகள் சொன்னானான்னு எந்த செயலில் இருக்குது? எந்த ஞானி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறான்? இல்லை எந்த ஞானி பிரத்யேகமாக உங்கள் கையில் கொடுத்துருக்குறான்? எந்த ஞானி ஒரு பசுமாட்டை அழைச்சிட்டு போய் ஒரு வீடு கிரகப்பிரவேசத்துக்கு உள்ள விடணும்னு எவன் சொன்னான்? எவன் சொன்னான்? அப்போ நாமளா கிரியேட் பண்ணும்போது அங்கே என்ன ஆகுதுன்னா, அந்த ஞானிகள் வர யோசிச்சிருவான். புரியுதுங்களா? உங்கள் வீட்டுகளுக்கெல்லாம் நிறைய சூட்சமம் தொடர்புகள் கிடைக்காம இருக்கிறது காரணம் நீங்கள் போட்டிருக்க புகையை அகட்டுங்க, ஒரிஜினல் தியானத்தை மட்டும் பண்ணுங்க, தானா இறை செயல் நடக்கும், இறைத்தன்மை இருக்கும். புரியுதுங்களா? இறைக்கு முன்னாடி எந்த யாகமும் எந்த வேத மந்திரமும் கிட்ட நிற்க முடியாது. அதான் உண்மையான இறை சக்தி. அப்போ நீ இயல்பா மாறிடுறல. நீ ஏன் போய் கணபதி ஹோமம் பண்ற, நீ ஏன் சரஸ்வதி பூஜை பண்ற, நீ ஏன் மகாலட்சுமி பூஜை பண்ற, நீ ஏன் கிருஷ்ணரை சின்ன சின்ன கால் பாதமாக வச்சுக்கிட்டு கிருஷ்ணர் என் வீட்டுக்குள்ள ஒடியாந்துருவாரு போயிடுவாருன்னு அதுக்குள்ள ஒரு மூட நம்பிக்கை, ஒரு பூஜையை ஏன் பண்ணிட்டு கிடக்குற? 25 நிமிஷம் கிருஷ்ணன் நினைச்சு தியானம் பண்ணிட்டு போ. கிருஷ்ணனுடைய அலைவரிசையோ இல்லை கிருஷ்ணன் இந்த பிறப்புல என்ன அலைவரிசையில் இருக்கானோ அது வரப்போகுது. இல்லை வரலனாலும் சரி, என்னை தேடிக்கிட்டே இருக்கான். ரொம்ப நாள், பல ஆண்டுகள் தேடுறான். 10 கிருஷ்ண ஜெயந்தியா தேடிட்டான். நான் ஒரு நாள் கூட அவன் அலைவரிசையா போனதில்லை. 11வது கிருஷ்ண ஜெயந்திக்கு அவனுக்குள்ள போகணும்னு வருவான். நீ இந்த வாய்ப்பே கொடுக்க மாட்ட. பிடிச்சிக்கிட்டு அந்த பாவம் அந்த மாணிக்கவாசகர் அருணகிரி எல்லாம் எழுதி வச்ச அந்த பாட்டுகளை எடுத்துக்கிட்டு பாடி அவங்களையும் பஞ்சராக்கி, பாட்டையும் பஞ்சராக்கி, நீங்களும் பஞ்சராகி, பஞ்சராகி 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 சைக்கிள் கடைசி வரைக்கும் சைக்கிள் போகிற இடத்துல போகவே முடியாது. கடைசியில் ஒர்க் ஷாப்பில் போயிடுது. அங்கே 2 வெட்டியானுங்க அந்த சைக்கிளை போட்டு கொளுத்திட்டு கிடக்குறாங்க. இதுதான் நடக்குது. நீங்கள் பண்ண யாகத்துக்கு பூஜைக்கெல்லாம் நீங்கள் நினச்சி பாருங்கள், நீங்களே கடவுள நேரம் ஆயிருக்கணும். நீங்கள் கும்பிட்ட சாமிகளை கும்பிட்ட விஷயங்கள்லாம் நீங்களே ஒரு நிமிஷம் ஓட்டி பாருங்க. நீங்கள் பண்ண வேலைகள் எல்லாத்தையும். அது இயல்பு இல்லைங்க. நம்ம எவ்வளோ மூட நம்பிக்கைகளை கையில் வச்சிருக்கோங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். பிரபஞ்சங்கிறது அப்படி இல்லை. அப்படியெல்லாம் பண்ண முடியாது. புரியுதுங்களா? அவ்வளோதான் விஷயம். அப்போ எங்களுக்கே இருந்தாலும் 3 hours 4 hours தான் ஒரு அலோடு மனிதர்களோட ப்ரெசன்ஸ் எல்லாம். அதுக்கு மேலே என்னன்னா, நான் அந்த உடலை வச்சுட்டு உட்காந்துருக்கலாம், உள்ளே இருக்கான அவன் ஓடி போயிடுவான். ஏன்னா இதுக்கு மேலே இருந்தால் கம்பெனி தாங்காது பாண்டுருவான். அவ்வளோதான் அப்படிங்கிறது தான் அது. அந்த லிமிட்டேட்டர் தான். புரியுதுங்களா? அப்போ நீங்கள் குருவை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறது வேற. அந்த உள்ள இருக்கிற அலைவரிசை தான் அதை செயல் தீர்மானிக்கிறது. இதுதான் அது.